கிறிஸ்து இயேசுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுக்குள்ளான அன்பின் வாழ்க்கையை முதலாவது தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக தேவன் இன்றைய நாளிலும் நம் அனைவரையும் இந்த இடத்தில் ஒன்று கூடி வர செய்து அவருடைய வேதவசனங்களை ஆராய்ச்சியாக செய்திருக்கிறார். அதில் நம்முடைய நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்வோம். நான் சார்ந்திருக்கக்கூடிய கோயம்புத்தூர் ரத்னகிரி சகோதரர்களுடைய அன்பின் வார்த்தையை கூட மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த நாளிலும் நம்ம இந்த ஒரு வேலையை பிரயோஜனப்படுத்தும் வகையில் நம்ம பார்க்கிறதான பாடத்தின் தலைப்பு பயத்தினால் வரும் சோதனை என்கிற தலைப்பின் கீழாக நம்ம வசனம். பயத்தினால் வரும் சோதனை என்கிற தலைப்பின் கீழாக நம்ம இந்த ஒரு பாடத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். தலைப்பிலே நம்ம எதை குறித்து நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயம். அந்த பயம் வந்து எந்த விதத்துல ஆவிக்குரிய வளர்ச்சியில நமக்கு ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்க்க போறோம். ஸோ ஜென்ரலா பயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எதுக்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்க்கும்போது சில காரணங்கள் சொல்றாங்க. எப்பெல்லாம் பயம் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தெளிவில்லாத ஒரு சூழ்நிலை, அடுத்தது என்ன நடக்க போது தெரியாத போது நமக்கு பயம் வரும். இப்போ உதாரணத்துக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ இருட்டா இருக்கு அப்படின்னா சில பேருக்கு இருட்டை பார்த்து பயம் வரும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் அதுல என்ன இருக்குன்னு தெரியாது. அந்த ஒரு அன்சர்டனிட்டி, ஒரு அறியாததை பார்த்து என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா பயப்படுவாங்க. சில பேர் விலங்குகள் பார்த்து பயப்படுவாங்க. ஏன்னா அது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மள கடிச்சதுன்னா நம்ம இறந்து போயிடும், நம்மளுடைய ஜீவன் போயிடும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். சில டைம் என்ன ஆயிரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவமானத்துக்கு பயப்படுவாங்க. நம்ம ஏதாவது காரியம் பண்ணிடுவோம், அது ஜனங்கள் மற்றவர்கள் அதை குற்றப்படுத்தும் போது நமக்கு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பயம் வரும். ஸோ அந்த மாதிரி பயத்துக்கு ஒரு லிஸ்ட் போட்டா நிறைய காரணங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு சொல்றாங்க. இது பிராக்டிகலா பாத்தீங்கன்னா மனுஷனுக்கு கண்டிப்பா பயம் அப்படிங்கிறது தேவை. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பயம் வரும்போதுதான் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய உடம்புடைய ரியாக்ஷனே மாறும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப பயம் வந்துருச்சு, பயம் வந்த உடனே நம்முடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மற்ற உறுப்புகளுக்கு ரத்தத்தை செலுத்துறதை என்ன பண்ணிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைச்சிக்குமா. நிறைய ரத்தத்தை மூளைக்கு வேகமா செலுத்துமா. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பயம் வந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய மூளை ரொம்ப வேகமா செயல்படணுமா. ஏன் பயம் வந்ததுக்கு அப்புறம் மூளை வேகமா செயல்படணும் அப்படின்னா, அந்த பயத்தை தவிர்க்கிறதுக்கு இல்லைன்னா அந்த பயத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முடிவெடுக்கணும். அதாவது இப்ப எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பாம்பு கடிக்க வருது. இப்ப அந்த பார்த்தோட பயந்தா நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சோம்னு பாத்தீங்கன்னா வேகமா அதுல இருந்து கடந்து போய் ஓடிடும். இப்ப நீ உதாரணத்துக்கு நாய் தொடர்ந்து வச்சுக்கோங்களேன், அது வரைக்கும் நமக்கு தெரியாது, அவ்வளவு ஸ்பீடா ஓடும். ஆனா என்ன பண்ணிடுவோம், நாய் துரத்துச்சுன்னா பயங்கர ஸ்பீடா ஓடும். ஸோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு முடிவை எடுக்கணும் அப்படிங்கிறது எதுதான் கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மூளை தான். இப்ப சைக்காலஜிக்கலா இது எப்படி சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபைட் ஆர் ஃபிளைட் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன ஃபைட் ஆர் ஃபிளைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு பயம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துச்சு அப்படின்னா அதுல ரெண்டே சாய்ஸ் தான். ஒன்னா ஃபைட் பண்ணுவோம், இல்லைன்னா என்ன பண்ணிடணும், ஃபிளைட் பண்ணிடணும், ஓடிடணும். இப்ப ஒரு நாய் ஒரு சேம் எக்ஸாம்பிள், ஒரு விலங்கு நம்ம அச்சுறுத்துது அப்படின்னா உடனே என்ன பண்ணணும், எதிர்த்து சண்டை போடணும், அந்த மிருகத்தை தாக்கணும். அப்படின்னு என்ன பண்ணிடணும், ஓடிடணும். ஸோ இப்போ இதுதான் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேசிக்கா ரெண்டு விஷயம் பயம் அப்படிங்கிற ஒரு காரியம் வரும்போது நம்ம செய்ய வேண்டியது. ஸோ பயம் வந்துருச்சுன்னா ஒன்னா அதை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு தன்மையை நம்ம செய்வோம், அப்படின்னா அதுல விலகி போயிடும். ஸோ இப்போ இந்த ரெண்டு விஷயத்தையுமே எது டிசைட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மூளை தான் டிசைட் பண்ணணும். அந்த மூளை எப்படி டிசைட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு டிசைட் பண்ணணும். இப்ப ஒரு சில பேர் அந்த விலங்கை பார்த்து பயப்படுவாங்க, சில பேர் இந்த விலங்கை பார்த்து பயப்பட மாட்டாங்க, அது என்ன பண்ணுவாங்க, எதிர்கொள்வாங்க. அப்ப அந்த ரெண்டு டிசிஷனுமே எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய கடந்த காலத்துல அவங்களுடைய கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கறது அவங்களுடைய மூளையில ஸ்டோர் ஆயிருக்கும். திடீர்னு ஒரு அச்சுறுத்தல் வரும்போது மூளை சொல்லும், நீ என்ன பண்ண, சண்டை போடுன்னு சொல்லுவோம், இல்லைன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஓடிடுன்னு சொல்லுவோம். ஸோ அப்ப இந்த டிசிஷனை குயிக்கா அந்த மூளை எடுக்கணுங்கிறதுக்காக தான் நம்முடைய சரீரம் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மற்ற உறுப்புகளுக்கு ரத்தத்தை செலுத்துறதை குறைச்சிக்கிட்டு மூளைக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேகமா செலுத்துமா. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா குயிக்கா அந்த டிசிஷன் எடுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அதனாலதான் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா சில டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பயத்துல இறந்து போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ ஒரு பாம்பு கடிச்சிருக்கோம், அந்த பாம்பு விஷ பாம்பாவே இருக்காது, இருந்தாலும் பாம்பு கடிச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு பயத்துல என்ன பண்ணிடுவாங்க, இறந்து போயிடுவாங்க. ஸோ அப்ப நம்மளுடைய சிந்தனைகளுக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா அவ்வளவு பவர் இருக்கு.
அதுல முக்கியமா பயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பேரலைஸ் ஆயிடும். ரொம்ப நம்மளால டிசைடே பண்ண முடியாத ஒரு ஆபத்து நம்மளை நோக்கி வந்துருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பேரலைஸ் ஆயிடும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு லாரி வேகமா வந்து நம்ம முன்னாடி நிற்கும், நம்மளை இடிச்சிருக்காது, ஆனா அவங்க என்ன ஆயிடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இறந்து போயிடுவாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு திடீர்னு வரக்கூடிய அந்த அச்சுறுத்தல் அவங்களால ஃபேஸ் பண்ண முடியாது. அவங்க நம்ம மரணிச்சுவோங்கிற ஒரு பயத்துல இருக்கும்போது என்ன ஆயிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய இருதயம் என்ன ஆயிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா செயல்படாம போயிடும். சோ இந்த மாதிரிதான் வந்து பயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சாதாரண ஒரு மனுஷனுடைய உணர்வுகள ஒரு முக்கியமான ஒரு அங்கம். தேவன் எதற்காக வச்சிருக்காரோ ஒண்ணு தற்காத்துக்கிறது. நம்முடைய சரீரத்துக்கு ஆபத்து வரும்போது அந்த பயம் அப்படிங்கிற உணர்வு தான் என்ன பண்ணுவோம், அந்த ஆபத்துல இருந்து நம்மளை காப்பாற்றும். அதே சமயத்துல சில டைம் அந்த பயம் ஜாஸ்தியா போகும்போது என்ன ஆயிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய ஜீவனுக்கே அது ஆபத்தாக போயிடும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். சோ இந்த பயம் அப்படிங்கிற ஒரு குணலட்சணம், ஒரு உணர்வு அப்படிங்கிறது யாருக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்கிட்டே இருக்கு. சில சமயங்கள் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பயம் தேவனுக்கு விரோதமான காரியங்களுக்கு நேரா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வழிநடத்தக்கூடியதாக இருக்கும் சில நேரங்கள்ல. சோ அது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா 2 உதாரணங்கள் நம்ம என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா பைபிள்ல எடுக்கிறோம். ஆனா அந்த உதாரணங்கள் எடுக்கக்கூடியவர்கள் எல்லாருமே எப்படி பாத்தீங்கன்னா ரொம்ப தைரியசாலி. அப்படிப்பட்ட தைரியமா இருந்தவங்களுக்கு ஒரு சில சூழ்நிலைகள்ல பயம் வந்திருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா ரொம்ப தைரியமா இருக்கிறவங்களுக்கு என்ன வரும், பயம் வரும். அப்ப என்ன சூழ்நிலையில அந்த பயம் வந்துச்சு, அந்த சூழ்நிலையினால எந்த அளவுக்கு தேவனுக்கு விரோதமான ஒரு செயல்கள் செஞ்சாங்க அப்படிங்கறது கூட நம்ம என்ன பண்ணலாம், நம்ம பார்த்து நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு அது ஒரு பிரயோஜனமாக நம்ம எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம ஆதார வசனத்துல வாசிச்சோம். சங்கீதம் 34:4 வாசிக்கலாம். சங்கீதம் 34:4 வசனம். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். இப்போ வந்து இப்ப எடுக்கக்கூடிய எக்ஸாம்பிள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தாவீது. இப்ப தாவீது பாடின சங்கீதம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா 34ஆம் சங்கீதம். இப்ப அவர் பாடும்போது என்னன்னு பாடுறாருன்னா, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். சோ அப்படின்னா இந்த இடத்துல 2 பார்ட் இருக்கு நம்ம கவனிக்க வேண்டியது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு பயம் வந்திருக்கு, 2வது பார்ட் என்னன்னா தேவன் பயத்தை போக்கிட்டார். இப்ப நம்ம பார்த்து தாவீதுக்கு பயம் வந்திருக்கா, நீங்க ஏதாவது ஒரு சூழ்நிலை சொல்லுங்க அப்படின்னு சொன்னோம்னா நம்ம என்ன சொல்லுவோம், தாவீதுக்கு பயமான்னு கேட்போம். ஏன்னா அவருடைய சின்ன வயசுல இருந்து நம்மளுடைய அவருடைய சரித்திரத்தை படிச்சிருக்கோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட்டுக்குட்டியை பிடிக்கிறதுக்கு சிங்கம் வந்துச்சுன்னு இவர் என்ன பண்ணுவாரு, ஓடிடுவாரா, என்ன பண்ணுவாரு, சிங்கத்துக்கு எதிர்த்து நின்று போராடுவார். அது என்ன பண்ணுவாருன்னா அதோடைய வாயில கை வச்சு அந்த வாயை என்ன பண்ணிடுவாரு, 2ஆ கிழிச்சு போட்டுவார். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, பிராக்டிகலா வந்து எந்த ஒரு வாலிபனும் அந்த ஒரு விஷயத்தை செய்யவே முடியாது. இப்ப நம்மளே வந்து ஒரு சிங்க அளவுல போக வேண்டாம், சேம் செல்ல பிராணி எடுத்துட்டா கூட அது எவ்வளவுதான் க்ளோஸா இருந்தாலும் அதோடைய வாயில கை வைக்க நமக்கு தைரியம் வருமா, வராது. அதை கிழிக்க முடியுமா, வாயில கை வச்சு கிழிக்க முடியுமா, முடியாது. இப்ப தாவீது என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிங்கம் வருது, அதவே என்ன பண்றாரு, அதை பிடிச்ச அதனுடைய வாயை கிழிக்கிற அளவுக்கு அவருக்கு என்ன இருக்கு பாத்தீங்கன்னா பலம் இருக்கு. அதை விட ரொம்ப முக்கியம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா தைரியம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதுக்கு அடுத்தது நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா கோலியாத். இப்ப கோலியாத்தினுடைய காரியங்கள் நம்ம பார்க்கும்போது அந்த என்டையர் இஸ்ரேல் தேசமே பயப்படுது. இவர் தனி ஒரு ஆளா போய் என்ன பண்றாரு, கோலியாத் முன்னாடி போய் நிக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கணும். சோ இப்ப இப்படிப்பட்ட தாவீதுக்கு பயம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துருமா அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது நம்மள பொதுவா கேட்டா என்ன சொல்லுவோம், கண்டிப்பா வாய்ப்பே இல்லை அப்படின்னு. ஆனா தாவீது என்ன பண்ணிருக்காரு பாத்தீங்கன்னா இந்த சங்கீதத்துல பாடியிருக்கார், தேவன் என்ன பண்ணிருக்காரு, என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விடுவித்தார். இப்ப அடுத்தது என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சரித்திரத்துல போய் தேடணும், எங்கேயாவது தாவீது பயந்த மாதிரி வசனம் இருக்கா. அப்படி வசனங்கள் இருந்துச்சு அப்படின்னா அப்ப எந்த சூழ்நிலையில அவர் பயந்தாரு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்குங்களா, தாவீது எந்த சூழ்நிலையில பயந்தாரு அப்படின்னு? அப்சலோம் பயந்து ஓடி போறாதுங்கிறது விலகி போயிட்டார். அப்சலோம் இதுக்கு மேல இருந்தா அப்சலோம் என்ன பண்ணிடுவாரு, ராஜ்யபாரத்தை வந்து நம்ம கிட்ட இருந்து வாங்கி போயிடுவார் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணாருன்னா வனாந்தரத்துக்கு கடந்து போனார். வேற ஏதாவது சூழ்நிலை, சவுலுக்கு பயந்து என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடமா கடந்து போறாரு. எதுக்காக அப்படின்னா சவுலை எதிர்க்க முடியாம இல்ல, சவுல் மேல கை போடக்கூடாதுங்கிறதுக்காக கடந்து போறாரு. ஏன்னா தேவனுடைய மனுஷன், தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு ராஜா, அவர் மேல கை போடக்கூடாதுங்கிறதுக்காக அவர் என்ன பண்றாரு, அவர் விட்டு விலகி போறாரு அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்ப அதே மாதிரி வேற யாருக்காவது பயந்துருக்காரா?
தவறை உணர்த்தும் போது இவர் என்ன பண்றாருன்னா மன வருத்தப்படுறாரு. நாத்தான் சொல்லும் போது ஆமா நான் தப்பு பண்ணிட்டேன்னு உடனே தேவன் கிட்ட பிரேயர் பண்றாரு. ஆனா லிட்டரலாவே பயந்துருக்காரா? எதுவுமே செய்யாம ஆனா பயம் வந்திருக்கு. இவருக்கு எந்த தவறுமே இல்லாம அந்த டைம்ல பயம் வந்திருக்கா? உடன்படிக்கை பெட்டி எடுத்து வரும்போது அது கீழே விழுகும்போது ஊசா அதை தடுப்பு போய் இறந்து போனது அந்த டைம் அந்த ஒரு சூழ்நிலை சொல்றீங்களா? பட் இதெல்லாம் இல்லாம ஒரு சூழ்நிலையில அவர் பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பயந்துருக்காரு. எண்ணிக்கை பார்க்கும் போதும் இல்ல. இதை எந்த இடத்துல எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னா எங்கேயுமே தவறு பண்ணி பயந்த ஒரு சூழ்நிலை என்ன பண்ண போறதில்ல, இப்ப பார்க்க போறதில்ல. எந்த தவறுமே அவர்கிட்ட இருக்காது. இருந்தாலும் அவருக்குள்ள பயம் இருக்கும். நம்ம வாசிக்கலாம் வசன பகுதிகள். 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இந்த வார்த்தைகளை தாவீது தன் மனதிலே வைத்துக் கொண்டு காத்தின் ராஜாவாகிய ஆகீசுக்கு மிகவும் பயப்பட்டு. இப்ப என்னன்னா இப்ப கேரக்டர் யார் யார் பார்த்தோம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வார்த்தைகளை தாவீது தன் மனதிலே வைத்துக் கொண்டு ஏதோ ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. இப்ப அதோடைய அவரோட மைண்ட்ல இருந்துச்சு. இப்ப தாவீதுடைய ரியாக்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காத்தின் ராஜாவாகிய ஆகீசுக்கு மிகவும் பயப்பட்டு. இப்ப தாவீது என்ன பண்ணிருக்காரு? ரொம்ப பயந்திருக்கார். யாரை பார்த்து பயந்திருக்கார்? ஆகீஸ். அவர் எந்த ஊர்க்காரர் அப்படின்னு பாத்தீங்கன்னா காத் ஊர்க்காரர். இப்ப இந்த ராஜாவை பத்தி தாவீதுக்கு ரொம்ப பயம். இப்ப இந்த சூழ்நிலையில என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கவனிக்க போறோம். எதுக்காக தாவீது இந்த புறஜாதி தேசமாகிய காத் பார்த்து காத்துல இருக்கக்கூடிய ராஜாவை பத்தி ஏன் பயப்படணும்? சோ அப்ப இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தாவீதுக்கு பயம் கொடுக்கக்கூடிய காரியம் எது பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் லைன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வார்த்தைகளை தாவீது தன் மனதிலே வைத்துக் கொண்டு காத்தின் ராஜாவாகிய ஆகீசுக்கு மிகவும் பயப்பட்டு. சோ அங்க ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. அந்த சூழ்நிலையை பார்த்து தாவீதுக்கு என்ன ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப பயம் வந்திருக்கு. அந்த பயம் யார வச்சு வந்திருக்கு பாத்தீங்கன்னா அந்த புறஜாதி ராஜாவாகிய ஆகீஸ். இப்ப என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா எந்த சூழ்நிலையில இந்த பயம் வந்துச்சுங்கிறத முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு சில வசனங்கள் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அன்றைய தினம் தாவீது எழுந்து சவுலுக்கு தப்பியோடி காத்தின் ராஜாவாகிய ஆகீசிடத்தில் போனான். இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா இதான் பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப சவுல் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா தாவீதை கொலை செய்யணும் தேடுறாரு. இப்ப தாவீதுக்கு என்ன சாய்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு சவுலை கொலை செஞ்சுட்டு ராஜாவாயிரணும். அதுக்கு இவர் ரெடியா இல்ல. அதே சமயத்துல சொந்த தேசத்துல இருக்கவும் முடியல. ஏன்னா இவர் என்ன ட்ரை பண்ணிட்டே இருக்காரு, கொலை செய்யணும் ட்ரை பண்ணிட்டே இருக்காரு. யாரு? சவுல். இப்ப இந்த சவுல் நாட்டுக்கு ராஜா. இப்ப இவரை கொலை செய்யணும்னு நினைக்கக்கூடிய தாவீது அவர் நாட்டுக்கு என்ன பண்ண முடியாதுன்னு பாத்தீங்கன்னா நிம்மதியா இருக்க முடியாது. இப்ப இவர் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நாட்டுல இருந்து வெளியேறணும். அவருடைய சொந்த தேசத்துல இருந்து அவர் என்ன பண்ணணும்? வெளியேறினா மட்டும்தான் ஒரு பாதுகாப்பு. ஏன்னா இந்த தேசத்து ராஜாவே என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா தாவீதை கொலை செய்யணும்னு ட்ரை பண்றதுனால அவரால் என்ன பண்ண முடியல, தப்பிச்சு வாழ முடியல. அதனால என்ன டிசைட் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா வேற நாட்டுக்கு போயெல்லாம் முடிவு பண்றாரு. அப்படி வேற நாடுங்கிறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா காத். அதான் வசனம் எப்படி சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா அன்றைய தினம் தாவீது எழுந்து சவுலுக்கு தப்பியோடி எங்க போயிட்டாரு? காத்தின் ராஜாவாகிய ஆகீஸ் இடத்தில் போனான். இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவருடைய சொந்த தேசம் ஒரு பாதுகாப்பு கிடையாது. இப்ப பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையில இவர் என்ன பண்ணணும்? வேற ஒரு தேசத்துக்கு போகணும். அங்க போய் என்ன பண்ணலாம்? அட்லீஸ்ட் தாவீதுடைய காலப்பகுதி வரைக்கும் அவர் அங்க இருக்கலாம் டிசைட் பண்ணிட்டு இப்ப நேரம் எங்க போறாருன்னு பாத்தீங்கன்னா காத் போறாரு. இப்ப காத் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெலிஸ்தியாக்குள்ள இருக்கு. நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா இது எருசலேம், இது எல்லாமே அப்படின்னு பாத்தீங்கன்னா யூதா இஸ்ரேல் அந்த 12 கோத்திரம் இருக்கு. இந்த கிரீன் பார்டருக்குள்ள இருந்தது எது பாத்தீங்கன்னா பெலிஸ்தியா. பெலிஸ்தியால இருக்கக்கூடிய ஒரு பட்டணம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா காத். இப்ப காத் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தாவீது வரார். எங்கிருந்து வராரு பாத்தீங்கன்னா யூதால இருந்து இங்க காத்துக்கு வரார். இப்ப இந்த காத்துக்கு வரதுக்கு முன்னாடி இந்த பெலிஸ்தியா தாவீதுக்கு ரொம்ப பிடிச்ச தேசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா கோலியாத்தை கொலை செஞ்சாரு. கோலியாத் எந்த ஊருக்காரு? பெலிஸ்தியர். இப்ப பெலிஸ்தியால இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சோல்ஜர் தான் கோலியாத். இப்ப அவர் தாவீது கொலை செஞ்சாரு.
இப்ப கோலியாத் கொலை செஞ்ச பெலிஸ்தியாவுக்கு இப்ப என்ன பண்றாருன்னா தன் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக அந்த தேசத்துல காத்து அப்படிங்கிற ஊருக்கு வர்றாரு. இப்ப நீங்க பிராக்டிகலா யோசிச்சு பாருங்க. இப்ப நமக்கு இந்தியாவை வாழ்றதுக்கு பயம். ஏன்னா இந்தியாவில வந்து நம்ம ரூல் போட்டாங்க, இவங்க வந்து என்ன பண்ணிருங்க கொலை செஞ்சுங்க அப்படின்ட்டு எங்க போனாலும் நம்ம துரத்திட்டே இருக்காங்க. இப்ப நமக்கு சாய்ஸே இல்லை. இப்ப நம்ம தப்பிச்சு போனோம். இப்ப தப்பிச்சு நேரா பாகிஸ்தான் போறோம்னு வச்சுக்கோங்க. இப்ப பாகிஸ்தான்காரன் நம்ம ஃப்ரெண்டு வராதுன்னு சொல்லி நம்ம கூப்பிட்டு உட்கார வச்சுக்கோங்களா? அவங்களுக்கு வந்து நம்ம யாரு என்ன பிரச்சனை இருக்கோங்கிறதால அவங்களுக்கு கவலை இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம யாரு இந்தியன்ஸ் தான். அப்படின்னா அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, ஏத்துக்க மாட்டாங்க. ஒருவேளை இவர் வந்து ஊடுருவி போனாலும் என்ன பண்ணிடுவாங்க, கொன்றுவாங்க. இப்ப தாவீதுடைய சாய்ஸ் இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சொந்த தேசம் பாதுகாப்பு இல்ல. இப்ப என்ன பண்ணியாங்க, தப்பிச்சு போகணும். தப்பிச்சு பக்கத்து தேசம் போறாரு. அது எப்படிப்பட்ட தேசம் அப்படின்னா இந்த சுய தேசத்தினுடைய எதிரி. இப்ப எதிரி தேசம் தான் போகணும். இருந்தாலும் இவருக்கு என்ன ஒரு கிரேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சரி அங்க போன ஒரு சான்ஸ் இருக்கு தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா ஒரு கெஸ்ட்ல இப்ப என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்து போறாரு. இப்ப நம்ம சூழ்நிலையில இருக்கிற மாதிரி அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த விதமான சப்போர்ட்டும் இல்ல, தனியா இருக்காரு. யாருமே அவருக்கு சப்போர்ட் இல்ல. இப்ப இந்த நிலைமையில தான் ஒரு தேசத்தை விட்டு இன்னொரு தேசத்துக்கு அவர் போறாரு. இப்ப தேசத்துக்கு காட் தேசத்துக்கு வந்தாச்சு. இப்ப நேரம் யார் பார்க்க போறாருன்னு பாத்தீங்கன்னா ராஜாவை மீட் பண்றதுக்காக அவர் போறாரு. வாசிக்கலாம். 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆகீசின் ஊழியக்காரர் அவனை பார்த்து, தேசத்து ராஜாவாகிய தாவீது இவன் அல்லவோ? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று இவனை குறித்தல்லவோ ஆடல் பாடலோட கொண்டாடினார்கள் என்றார்கள். இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க அது வந்து ஒரு பிக்சர் மாதிரி யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா ராஜா இருக்காரு. இப்ப தாவீது வந்து உள்ள என்டர் ஆகிறாரு. இப்ப ராஜாவுடைய ஜனங்கள் அங்க உட்கார்ந்து இருக்காங்க, ஊழியக்காரர்கள் அங்க இருக்காங்க. இப்ப இங்க உட்கார்ந்து இருக்கிற மாதிரி அங்க என்ட்ரன்ஸ்ல தாவீது என்டர் ஆகிறார், இங்க ராஜா இருக்காரு. இப்ப இதே ஒரு சூழ்நிலையில நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா இந்த சீன்ல ஆகீசின் ஊழியக்காரர் அவனை பார்த்து, யாரை பார்த்து, தாவீதை பார்த்து. ராஜா ரியாக்ட் பண்ணல. இங்க யார் ரியாக்ட் பண்றா, ஊழியக்காரங்க பாக்குறாங்க. உள்ள தாவீது என்டர் ஆகிறது பார்த்துட்டு தேசத்து ராஜாவாகிய தாவீது இவன் அல்லவோ அப்படின்னு சொல்லி அதோட நிறுத்தினா பரவாயில்ல. இப்ப அடுத்தது என்ன சொல்றாங்க, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று இவனை குறித்தல்லவோ ஆடல் பாடலோட கொண்டாடினார்கள் என்றார்கள். அப்படின்னா தாவீது வந்து அந்த என்ட்ரன்ஸ்குள்ள வந்தோடனே தாவீது ரெகக்னைஸ் பண்ணிட்டாங்க. அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்தான் ராஜாங்கிறாங்க. சவுல் ஆக்சுவலா ராஜா, ஆனா என்ன சொல்றாரு, தேசத்து ராஜாவாகிய தாவீது இவன் அல்லவோ அப்படின்னு சொல்லி அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா கோலியாத்தை கொலை செய்யும் போது இஸ்ரேல் ஜனங்கள் பாடின பாட்டு இங்க சொல்றாங்க. என்ன பாட்டு, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 அப்படின்னு அவங்க சொன்னத, அந்த பேட்டில் ஃபீல்ட்ல சொன்னத இப்ப யார் ஞாபகம் வச்சிருக்கா, இந்த ஆகீஸ் ராஜாவுடைய ஊழியக்காரங்க ஞாபகம் வச்சுட்டு கரெக்டா தாவீது என்டர் ஆகும் போது அதை சொல்றாங்க. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, திடீர்னு வெளியூர் பிரதர் ஒருத்தர் வராரு. அவரை பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. ஆனா அவர் செஞ்ச விஷயத்த சொல்லி நம்ம அவரை என்ன பண்றோம், வரவேற்கிற மாதிரி. இப்ப யாரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஆகீசின் ஊழியக்காரர்கள் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறாங்க. இப்ப நமக்கு என்னன்னா இதுல என்ன பெரிய ஆச்சரியமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து தாவீது எப்படி இருப்பாருங்கிறது எல்லாருக்குமே அவருடைய தோற்றம் தெரியாது. இப்ப நமக்கு வந்து மீடியா இருக்கு, செல்போன் இருக்கு, அதனால யாருடைய தோற்றம் எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் என்ன பண்றோம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்ப ஒருவேளை நம்ம இந்த மீடியா நியூஸ் பேப்பர் எதுவுமே இல்லைன்னு சொல்லி நீங்க ஒரு இமேஜினேஷன்ல போனீங்கன்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் மூஞ்சி நமக்கு தெரியாது. நான் பார்த்திருக்கோமா பிரைம் மினிஸ்டர் நேர்ல? வாய்ப்பே இல்லை. எப்படிதான் நம்ம பாக்குறோம், டிவி, மொபைல், இன்னும் அட்லீஸ்ட் நியூஸ் பேப்பர்ல பார்த்தா என்ன பண்ணுவோம், அந்த தோற்றம் தெரிஞ்சிருக்கும். அப்ப இருக்கிறவங்களுக்கு எப்படி தெரியும், வாய்ப்பே இல்லை. யாராவது சில செதுக்கி வச்சு ஊர்லாம் அனுப்பிச்சாதான் என்ன பண்ண முடியும், இதுதான் தோற்றம்ங்கிறது கண்டுபிடிக்க முடியும். அப்ப தாவீதுடைய ஒரு கெஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம போனா நம்ம என்ன பண்ண மாட்டாங்க, கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, ஒரு சாதாரண மனுஷன் என்ன பண்றாரு, உள்ள என்டர் ஆகுறாரு. ஆனா இவருடைய புகழ் ஃபுல்லா பரவி இருந்ததுனால என்ன பண்ணிட்டாரு, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்ப கண்டுபிடிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா ஆகீசுடைய ஊழியக்காரர்கள். ஆகீசுடைய ஊழியக்காரர்கள் அப்படி கண்டுபிடிச்சவங்க கூட என்னதான் சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இவருதான் தாவீதுன்னு சொல்றாங்க. வேற எதுவும் சொல்லல. வேற ஏதாவது சொன்னாங்களா, புதிய தாவீதுன்னு சொன்னாங்களா? எதுவுமே சொல்லல. அவர் உள்ள வராரு,
பார்த்தோன்னே சொன்ன விஷயம் என்னன்னா இவர்தான்ப்பா தாவீது, இவரை பத்தி தான் பாடினாங்க, இவரை பத்தி தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் சொல்லியிருக்காரு. இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் யாருடைய காதுல விழுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தாவீதுடைய காதுல விழுந்துருச்சு. இவங்க பேசுறத அவர் காதுல பட்டுச்சு. இப்பதான் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா இந்த வார்த்தைகளை தாவீது தன் மனதிலே வைத்து கொண்டு காத்தின் ராஜாவாகிய ஆகீசுக்கு மிகவும் பயப்பட்டான். அப்படின்னா பயப்படுற மாதிரி எதுவுமே சொல்லல. பயப்படுற மாதிரி ஏதாவது சொன்னாங்களா? அவரை புடிங்க, அவரை புடிச்சு கட்டி வைங்க ஏதாவது சொன்னாங்களா? எதுவுமே சொல்லல. இவருதான் தாவீதுன்னு சொன்னாங்க. இவரை பத்தி பாடின பாட்டை இவங்க என்ன பண்றாங்க, இந்த இடத்துல திருப்பி ஞாபகப்படுத்தி சொல்றாங்க, இவ்வளவுதான் நடந்துச்சு. அப்படின்னா இவர் என்ன கற்பனையில வந்துட்டாருன்னா நம்மளை கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு தைரியத்துல வந்துட்டார். கண்டுபிடிச்சுன்னு இப்ப பயம் வந்துருச்சு. இப்ப பயம் வந்தோடனே இப்ப மூணு டிசிஷன் எடுக்கணும். என்ன டிசிஷன் எடுக்கணும்? ரெண்டே தான், FF ஃபைட் இல்ல ஃளைட். இப்ப தாவீது வந்து நீங்க யோசிச்சு பாருங்க, தாவீதுடைய கெபாசிட்டிக்கு சிங்கத்தோட வாயை கிழிச்சு போட்டவர் என்ன டிசிஷன் எடுப்பார்? கோலியாத்தை ஒரே கல்லால் கொலை செய்தவர் என்ன டிசிஷன் எடுப்பார்? அவருடைய மூளை என்ன சொல்லி கொடுக்கும்? வாழை இமிடியேட் எத்தனை பேர் வந்தாலும் என்ன பண்ணிக்கலாம், நம்ம கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லிதான் அது என்ன பண்ணோம், டிசிஷன் கொடுக்கணும். இப்ப தாவீது வந்து இப்போ ஒரு அவருடைய மூளையில வந்து எல்லா விதமான காரியங்களும் போகும், அந்த சூழ்நிலை போகும். இப்ப இந்த சூழ்நிலையில அவர் ரியாக்ட் பண்ணணும். எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரை காப்பாத்திக்கணும். இப்ப அவருடைய ரியாக்ஷன் நல்லா கவனிங்க. 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவர்கள் கண்களுக்கு முன்பாக தன் முகநாடியை வேறுபடுத்தி அவர்களிடத்தில் பித்தம் கொண்டவன் போல் காண்பித்து வாசல் கதவுகளிலே கீறி கொண்டிருந்து தன் வாயிலிருந்து நுரையை தன் தாடியில் விழ பண்ணி கொண்டிருந்தான். இதுதான் வந்து தாவீதுடைய ரியாக்ஷன். வாள் எடுக்கல, ஓடவும் இல்லை, வேற ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்தார். அந்த ஆயுதத்துடைய காரியங்களை நீங்க கவனிக்கணும். வரிசையா நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒவ்வொருடைய ரியாக்ஷன், எதனுடைய ரியாக்ஷன், அந்த பயத்தோடைய ரியாக்ஷன். ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அவர்கள் கண்களுக்கு முன்பாக தன் முகநாடியை வேறுபடுத்தி, அதன் முகநாடியை வேறுபடுத்துறது ஃபேஸ் ஏதோ மாத்தி இருக்காரு. எப்படி மாத்தி இருக்காரு தெரியல, மேக்கப்பே போல பண்ணிருக்காரு, ஃபேஸ மாத்தி இருக்காரு. அடுத்தது அவர்களிடத்தில் பித்தம் கொண்டவன் போல் காண்பித்து, அதனை பித்தம் கொண்டவன் மனநிலைமை பாதிக்கப்பட்டவர் மாதிரி காட்டியிருக்காரு. அடுத்தது வாசல் கதவுகளில் என்ன பண்ணிருக்காரு, கீறிட்டு இருக்காரு. அப்படின்னு என்ன பண்ணிருக்காருன்னா பார்த்தோன்னு என்ன பண்ணிருக்காரு, மூஞ்சி மாறிடுச்சு, பைத்தியக்கார மாதிரி எக்ஸ்பிரஷன் கொடுத்திருக்காரு. அப்புறம் கதவை போய் என்ன பண்ணிட்டு இருந்திருக்காரு, கீறிட்டு இருந்திருக்காரு. அடுத்தது தன் வாயில் நுரையை தன் தாடியில் விழ பண்ணி கொண்டிருந்தான். வாயிலிருந்து என்ன வருதான், நுரை வருதான். இதெல்லாம் யாருக்கு இருக்கிற ரியாக்ஷன், தாவீதுடைய ரியாக்ஷன். இப்ப யோசிச்சு பாத்தீங்கன்னா இப்ப நான் வந்து திடீர்னு நான் பைத்தியம் நம்புவீங்களா? யோசிக்கிறத பார்த்தா நம்ப மாட்டோம். ஏன் நம்ப மாட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க நார்மலா தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ண மாட்டோம், நம்ப மாட்டோம். இப்ப இவர் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அவர் பைத்தியங்களை நம்ப வைக்கணும். இப்ப நம்ப வைக்கிறதுக்கு அவர் என்னென்ன யுக்திகள் பயன்படுத்துறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் முகநாடியை வேறுபடுத்தி. அப்ப அவருக்குள்ள யார் வந்திருக்கு, அவர் ஆக்டிங் கலை என்ன இருக்கு, வெளியே வந்திருக்கு. அப்ப என்ன பண்ணிருக்காரு, அவருடைய மூஞ்சி மாறி இருக்கு. எப்படி மாறி இருக்குன்னு தெரியல, ஒருவேளை பைத்தியம் எப்படி இருக்கோ அந்த மூஞ்சி மாதிரி என்ன இருக்கு, மாறி இருந்திருக்கு. அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பித்தம் கண்டவன் போல காண்பித்து வாசல் கதவுகளை என்ன பண்ணிட்டு இருக்காரு, கீறிட்டு இருக்காரு. அடுத்த ரியாக்ஷன் என்ன பாத்தீங்கன்னா போய் என்ன பண்ணிட்டு இருக்காரு, கதவை கீறிட்டு இருக்காரு. அடுத்தது தன் வாயில் நுரையை தன் தாடியில் விழ பண்ணினார். இப்ப நான் யோசிச்சு பண்ண நம்மளால திடீர்னு வாயில இருந்து நுரை வர வைக்க முடியுமா? முடியாது. ஆனா இவர் என்ன பண்ணிருக்காரு, வாயிலிருந்து நுரைய வர வச்சிருக்காரு. அப்படின்னா இப்ப இதை பார்த்தோன்னு என்ன கண்டுபிடிச்சிடணும், இவர் பைத்தியம் தான். அவர் போய் சொல்லவே தேவையில்லை பைத்தியம், என்ன ஆயிரணும், முடிவாயிரணும் நான் பைத்தியம் அப்படிங்கிறத இவர் என்ன பண்ணிருக்காரு பாத்தீங்கன்னா இதை செஞ்சு காட்டியிருக்காரு. இதனுடைய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பயம். இப்ப பயத்தினுடைய வெளிப்பாடுதான் இப்ப என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னை ஒரு மனநிலைமை பாதிக்க போல மாத்துறாரு. இப்ப இவருக்கு நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா இது யாருக்கே சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க, தாவீது இப்பெல்லாம் பண்ணுவாரா அப்படின்ட்டு. ஆனா தாவீது என்ன பண்ணிருக்காரு, இத பண்ணிருக்காரு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப அவர் என்ன ரியலைஸ் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளால சண்டை போட முடியாது, சண்டை போட்டால் என்ன பண்ண முடியாது, ஜெயிக்க முடியாது. அடுத்தது ஓடி போயிடலாமா அப்படின்னா ஓடி போனாலும் துரத்தி பிடிச்சிருவான். ஏன்னா தனி ஒரு ஆள்
வேற தேசத்துல இருக்காரு, அதனால ஓடி ரன்னிங் ரேஸ்ல ஓடுற மாதிரி என்ன பண்ண முடியாது, ஓடலாம் முடியாது, பிடிச்சிருவாங்க. இப்ப இவருடைய ஜீவனை காப்பாற்றணும் அப்படின்னா ஒரே சாய்ஸ் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னை தாழ்த்தணும், தன்னை வந்து இழிவான நிலைமை கொண்டு போகணும். அவனே பார்த்து என்ன பண்ணிடணும், நம்மள வேண்டான்னு விட்டுறணும், அந்த நிலைமைக்கு கொண்டு போகணுன்றதுக்காக இப்ப என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அவருடைய நிலைமைய அவரே தாழ்த்துக்கிறார். தாழ்த்துக்கிறாருன்னா பாசிட்டிவா இல்ல, இழிவுபடுத்திக்கிறார். எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல அவருடைய ஜீவன் என்ன பண்ணும், காப்பாத்திக்கணும். ஆனா இந்த இடத்துல யாருமே இவரை கொலை செய்ய முயற்சியே பண்ணல, கொலை செய்யறதுக்கான பேச்சும் பேசல. முழுக்க முழுக்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவருடைய அனுமானம். ஆனா அந்த அனுமானம் எது நிமித்தமா வரக்கூடிய அனுமானம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரு சார்பா யாருமே இல்ல, சொந்த தேசமும் இல்ல, சொந்த ஜனங்களும் இல்ல, கூட ஒரு மனுஷன் கூட இல்ல. இப்ப தனியா எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணும்போது இப்ப இவருடைய நிலைமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிங்கத்தை எதிர்த்து போராடும் போது இருந்த அந்த தைரியம், கோலியாத்தை கொலை செய்யறதுக்கு போய் நிற்கும் போது இருந்த தைரியம் இப்ப என்ன ஆயிடுச்சு, கம்ப்ளீட்டா அவரை விட்டு வெளியே போயிடுச்சு. இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னை இழிவுபடுத்துறதுக்கு அவர் என்ன பண்றாரு, டிசைட் பண்றாரு. இது எவ்வளவு குயிக்கா டிசைட் பண்ணிருப்பாரு. நாளைக்கு அங்க போறோம், ஒரு வேலை புடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணிடணும், இந்த மாதிரி மூஞ்சியை மாத்தணும், ட்ரெஸ் கிழிக்கணும், வாயில இந்த நுழையை தள்ளணும் அப்படின்னு சொல்லி ப்ரீ பிளான் பண்ணி போயிருப்பாரா? வாய்ப்பே கிடையாது. அப்போ அந்த இன்ஸ்டன்ட்ல தான் அந்த மூளை சொல்லுது, இந்த மாதிரிலாம் நீ என்ன பண்ணு, ரியாக்ட் பண்ணு. அப்போ பயந்த சூழ்நிலையில நம்ம வந்து நம்முடைய மூளை வந்து என்ன பண்ணுவோம், நிறைய தப்பு சொல்லி கொடுக்கும். இப்ப தாவீதுக்கு என்ன பண்ணிருக்கு, அந்த மூளை என்ன தப்பா சொல்லி கொடுத்துருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீ என்ன பண்ண, இந்த மாதிரிலாம் செஞ்ச அப்படின்னா உன்னை இழிவா என்ன பண்ணுவாங்க நினைப்பாங்க, உன்னை கொலை செய்யறதுக்கு அவங்க தயாரா இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி கொடுத்துச்சு. அதை அவர் என்ன பண்றாரு, செய்யறாரு. சோ அப்போ அவர்கிட்ட ப்ரிப்பரேஷனே கிடையாது. நடிக்கணுங்கிற ப்ரிப்பரேஷன் இருக்கா, இல்ல. முகநாடி வேறுபடுத்துறது, கீறுறது, வாயிலிருந்து நுர தள்ளுறது, இது எதுவுமே ப்ரிப்பரேஷனே கிடையாது. ஆனா ப்ரிப்பேரே இல்லாம அந்த சூழ்நிலை என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய பாஸ்ட் ஒரு ஞாபகங்களை வச்சு அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா செயல்படுறாரு. ஆனா என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல யார மறந்துட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவன் தங்கூட இருக்காரு அப்படிங்கிறத அப்படியே முழுசா என்ன பண்ணிட்டாரு, மறந்ததுனாலதான் இப்ப என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு நிலைமைக்கு அவர் போயிருக்காரு. அப்ப இந்த நிலைமைக்கு போனது வந்து சக்சஸா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் பைத்தியம் மாதிரி காட்டிக்கிறார். என்னதான் இவர் வந்து சின்ன வயசுலயே வந்து சிங்கத்துக்கு முன்னாடி சண்டை போட்டவரா இருந்தாலும் இப்ப இந்த இடத்துல பைத்தியமா காட்டும் போது இதெல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்புற அளவுக்கு நடிச்சிருக்காரு. எப்படி பிரதர் நீங்க சொல்றீங்க நம்புற அளவுக்கு நடிச்சிருக்காரு அப்படின்னா, ஆகிஸ் ராஜா இவரை பார்த்தோன்னே டென்ஷன் ஆயிட்டாரு. என்கிட்ட பைத்தியக்காரன் இல்லையா, இல்லைன்னு சொல்லி இவரை என்கிட்ட கொண்டு வந்திருக்கீங்க, தயவு செஞ்சு என்ன பண்ணிருங்க, இவரை கூட்டிட்டு போயிருங்கன்றார். அப்படின்னா யார் நம்பிட்டா, ராஜா நம்புற அளவுக்கு இவர் என்ன பண்ணிருக்காரு, அவருடைய நடிப்பு திறமைய காட்டியிருக்கார். இப்ப இது எதுவுமே ப்ரிப்பரேஷன் இல்ல, ஆனா இன்ஸ்டன்ட்ல என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரியா செயல்படுத்தியிருக்காரு. செயல்படுத்தணும்னு என்ன ஆயிடுச்சு, அவன் இவர் நினைச்ச மாதிரியே சரி அவர் விட்டுருங்க, அவர் பைத்தியம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு, அவரு போயிட்டாரு, உயிர் தப்பிச்சாச்சு. திருப்பி அடுத்த இடத்துக்கு டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, இப்ப தாவீது வந்து இப்ப பண்ணி சக்சஸ் பண்ணிட்டாரா, ஃபெயிலியர் பண்ணிட்டாரா? இப்ப உயிர் தப்பிச்சாச்சு, இது சக்சஸா ஃபெயிலியரா? சக்சஸ். தாவீதை பொறுத்த வரைக்கும் என்னதான் சக்சஸ் தான். என்னதான் அவரை இழிவுபடுத்திட்டாலும் ஃபைனலா என்ன ஆயிடுச்சு, ஜீவன் காப்பாற்றப்பட்டாச்சு. அதத்தான் வந்து சங்கீதத்துல சொல்றாரா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அது கிடையாது. சங்கீதத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் அப்படின்னு ஒரு பயம் வந்துச்சு. ஆனா அந்த பயத்தை அவர் என்ன பண்ணிருக்காரு, தேவன் போக்கி இருக்காரு. இப்ப வந்து பயம் போல, பயத்தை வச்சு இவர் என்ன பண்ணிருக்காரு, ஓடிட்டார். பயம் வந்து இவரை விட்டு என்ன ஆகல, அந்த டைம்ல போகல அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இது எப்படி இதை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதே காத்தூருக்கு இதே ஆகிஸ் கிட்ட கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி வருவார். யாரு, இதே தாவீது. லாஸ்ட் டைம் மாதிரி பயப்பட மாட்டார். என்ன பண்ணுவார்னா, தைரியமா ஆகிஸ் ராஜா கிட்ட போயிட்டு என்ன பண்ணுவார்னு பாத்தீங்கன்னா, உங்க தேசத்துல எனக்கு இடம் கொடுன்னு கேட்பார். சரித்திரத்துல இது நடந்திருக்கும். இது வந்து நிறைய அதிகாரங்கள் கடந்து போறதால சுருக்கமா பாக்குறதுக்காக ஒரு மேப் போட்டிருக்கேன். இந்த மேப்ல பாத்தீங்கன்னா 1 2 3 இருக்கும். 1 2 3 4 சொல்லிட்டு நம்பர்ஸ் போட்டிருப்பாங்க. இந்த நம்பர்ஸ்லாம் எதை குறிக்கிறதா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாவீது சவுலுக்கு பயந்து ஓடின ஒவ்வொரு இடம். எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ராமால இருந்திருப்பாரு,
அப்புறம் நோபுக்கு வந்திருப்பாரு, நோபுல இருந்து காத்து வந்திருப்பாரு, காத்துல இருந்து அதுலாம் கேள்வி வந்திருப்பாரு. இப்ப அதுலாம் கேள்வில இருந்து என்ன பண்ணிருப்பாரு பாத்தீங்கன்னா அப்படியே டிராவல் பண்ணி கீழே போய் மிஸ்பா போயிருப்பாரு. மிஸ்பால இருந்து திருப்பி ரிட்டர்ன் டிராவல் பண்ணி எங்க வந்திருப்பாரு பாத்தீங்கன்னா மசாலா வந்திருப்பாரு. சோ இந்த மாதிரி அவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 15 இடம் டிராவல் பண்றாரு. யாருக்கு பயந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா சவுலுக்கு பயந்து தாவீது டிராவல் பண்றாரு. அப்ப 15வது இடத்துல என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா அவர் சேஃபான பிளேஸ்ல போய் செட்டில் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ண மாட்டாரு, டிராவல் பண்ண மாட்டார். அப்ப ஃபைனலா அவர் செட்டில் ஆனது சிக்லாக். சிக்லாக் எந்த ஊர் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெலிஸ்தியா தான். நீங்க கவனிச்சீங்கன்னா சிக்லாக் முன்னாடி எங்க இருப்பாருன்னு பாத்தீங்கன்னா 13 அதாவது 3 சரி 14 சரி எந்த இடத்துல குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா காத் தான். அப்ப அவர் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்காரு, ராமால இருந்து நோக்கு வந்துட்டாரு, நோக்குல இருந்து காத் வந்துட்டாரு, காத்துக்கு அப்புறம் நிறைய ஊர் சுத்திட்டு ஃபைனலா 14வது இடம் எங்க வந்திருக்காரு, திருப்பியும் காத்துக்கே வந்திருக்காரு. இப்ப காத்துல இருந்து எங்க போய் செட்டில் ஆயிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிக்லாக் போய் செட்டில் ஆயிருக்காரு. இப்ப இந்த சரித்திரத்தை போய் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது தாவீது என்ன பண்ணிருக்காருன்னா எல்லா ஊரும் சுத்தி பார்த்திருக்காரு. எந்த ஊர்லயும் அவருக்கு என்ன கிடைக்கல, பாதுகாப்பு கிடைக்கல. அதனாலதான் என்ன பண்றாருன்னா ஆரம்பிச்ச இடத்துக்கு திருப்பி அவர் என்ன பண்றாரு, திருப்பி வர வாசிக்கலாம். 1 சாமுவேல் 27ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 1 சாமுவேல் 27ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தாவீது ஆகீசை நோக்கி, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமானால் நான் வாசம் பண்ணும்படி நாட்டில் உள்ள ஊர்களிலே ஒன்றில் எனக்கு இடம் தாரும். உம்முடைய அடியான் உம்மோடே கூட ராஜதானி பட்டணத்திலே வாசமாய் இருப்பானே என்றான். இதுக்கு முன்னாடி நம்ம படிச்ச சரித்திரம் வந்து 21ஆம் அதிகாரம். 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 27ஆம் அதிகாரம் படித்தோம். சேம் கேரக்டர்ஸ், அதே ஆகீஸ் அதே தாவீது. இப்போ கான்வர்சேஷன் வித்தியாசமா இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தாவீது ஆகீசை நோக்கி, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமானால் நான் வாசம் பண்ணும்படி நாட்டில் உள்ள ஊர்களில் ஒன்றில் எனக்கு இடம் தாரும். போன தடவை வந்து வாயை திறந்து ராஜா கிட்ட பேசவே இல்லை, ஓடிட்டாரு. இந்த தடவை என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நேரடியா ராஜாவை போய் ஃபேஸ் பண்றாரு. ஃபேஸ் பண்ணி என்ன கேட்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க நாட்டுல நான் தங்கறதுக்கு எனக்கு என்ன பண்ணுங்க, ஒரு இடம் கொடுங்க. அது எப்படி கேட்கிறாருன்னா, அது நல்ல ஒரு அரண்மனை மாதிரி இருந்தா கூட எனக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுதான் கேட்கிறாரு. அடுத்தது கவனிச்சு பாத்தீங்கன்னா, உங்களுடைய அடியான் உங்களோட கூட ராஜதானி பட்டணத்திலே வாசமாய் இருப்பானே என்றான். அப்படின்னா இவர் என்ன பண்றாருன்னா ஏதோ இடத்த கொடுத்து வச்ச மாதிரி இவர் என்ன பண்றாரு, ஆகீஸ் கிட்ட தைரியமா போய் என்ன பண்றாரு, பேசுறாரு. அப்படின்னா என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா எல்லா ஊர் சுற்றுறதுக்கு அப்புறம் என்ன புரிஞ்சதுன்னா தேவன் ஏற்படுத்தி வச்ச இடம் இதுதான், காத் தேசம் தான். அந்த ராஜாவை உனக்கு என்ன பண்ணணும், பாதுகாப்பு தரணும். நான் முடிதான் நான் அனுப்பிச்சேன். நீ தான் என்ன பண்ணிட்ட, அவசரப்பட்டு பயந்து உன்னை வந்து என்ன பண்ணிட்ட, பித்தம் கொண்ட ஒரு மாதிரி காப்பிச்சு ஓடி போயிட்ட. நீ திருப்பி எங்கதான் போகணும், காத்துக்கு தான் போகணும். அந்த ராஜா கிட்ட போய் கேளு, அவர் என்ன பண்ணுவாரு, இடம் கொடுப்பாரு அப்படின்றார். இந்த இடத்துல ஆகீஸ் ராஜா என்ன பண்றாரு, இடமும் கொடுக்குறாரு. வாசிக்கலாம். 1 சாமுவேல் 27ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 1 சாமுவேல் 27ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது ஆகீஸ் அன்றைய தினம் சிக்லாகை அவனுக்கு கொடுத்தான். அதன் நிமித்தம் சிக்லாக் இந்நாள் வரைக்கும் யூதாவின் ராஜாக்களை சேர்ந்திருக்கிறது. அந்த மேப்ல பாத்தீங்கன்னா சிக்லாக் தான் கடைசியா போய் அவர் என்னன்னாரு, செட்டில் ஆனார். அப்ப சிக்லாக் இடத்த கொடுத்தது யாரு, ஆகீஸ் ராஜா. இப்ப இவர் போய் ஆகீஸ் ராஜா ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இடம் கொடுன்னு சொல்லி என்ன பண்ணிட்டு இருப்பாரு, கொடுத்துருப்பார். இப்ப இவருடைய அனுமானத்துல என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பயந்து எல்லா ஊருக்கு டிராவல் பண்ணும்போது கொஞ்ச நாள் கழிச்சு புரியுது தேவன் ஏற்படுறது காத் தான் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் ஆகீஸ் ராஜா கேட்கிறாரு. ஆகீஸ் ராஜா என்ன பண்றாருன்னா, ஓகே நீ என்ன பண்ண, சிக்லாக் எடுத்தோ நாங்க போய் செட்டில் ஆகுன்னு சொல்றாரு. அங்க போய் செட்டில் ஆயாச்சு. நீங்க எப்படி சொல்றீங்க, தேவன் வந்து முன்னாடியே ஏற்படுத்துறது காத் ராஜா கிட்டதான் போகணும் அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லி நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா இப்ப இவர் வந்து எங்க போய் செட்டில் ஆயிட்டாரு, சிக்லாக் போயிட்டாருன்னு நியூஸ் யாருக்கு போகுது, சவுலுக்கு போகுது. வாசிக்கலாம். 1 சாமுவேல் 27ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 1 சாமுவேல் 27ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தாவீது காத் பட்டணத்திற்கு ஓடி போனான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் அப்புறம் அவனை தேடவில்லை. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாரு, தேடல. அப்ப ஃபர்ஸ்ட் 3வது லொகேஷன்லயே காத்ல செட்டில் ஆயிருந்தா யார் விட்டுப்பா, சவுல் அப்பவே விட்டுருப்பாரு, துரத்திருக்கவே மாட்டாரு. இவர் இவ்வளவு தூரம் ரவுண்ட் அடிச்சுட்டு திருப்பி போய் காத்துல செட்டில் ஆகிட்டாருன்னு யாருக்கு நியூஸ் போகுது,
சவுலுக்கு போகுது. காத் போயிட்டாருன்னு தெரிஞ்சோடனே யாரு தேடுறது நிறுத்திட்டா? சவுல் தேடுறதை நிறுத்திட்டா. அவர் என்ன நினைச்சிட்டாருன்னா, இனிமேல் அவர் பெலிஸ்தியில இருந்துவாரு, நம்ம தேசத்துக்கு வர மாட்டார், நம்ம பதவிக்கு ஆபத்து இல்லை அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணிட்டாரு, முடிவு பண்ணிட்டு இவர் என்ன பண்ணிட்டாரு, சைலண்ட் ஆயிட்டார். இதுல ஆச்சரியம் என்னன்னா, ஒரு எதிரி நாட்டுல போய் அந்த ராஜா கிட்ட இப்ப யாரு செட்டில் ஆயிட்டா? தாவீது செட்டில் ஆயிட்டார். இப்ப தாவீது எந்த அளவுக்கு நல்ல பெயர் எடுத்திருக்காருன்னா, இப்ப பெலிஸ்தியர்கள் திருப்பி இஸ்ரேல் ஜனங்களுக்கு சண்டை போடுற போகணும் அப்படின்னா அந்த போர்ஸ் போவாங்க இல்லைங்களா, அந்த சோல்ஜர்ஸ், அதுல ஜாயின் பண்ற அளவுக்கு யார் ரெடியா இருக்கா? தாவீது ரெடியா இருக்கார். நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு சூழ்நிலை வருது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வழக்கம் போல பெலிஸ்தியர்களும் இஸ்ரேல் ஜனங்களும் சண்டை போடணும். இப்ப இந்த சூழ்நிலை வரும்போது இவங்க எல்லாருமே ரெடி ஆகுறாங்க சண்டைக்கு. அப்ப தாவீது என்ன பண்றாருன்னா, நானும் கூட வரங்கிறார். யாரு கூட? பெலிஸ்தியர் கூட. இப்ப அந்த ஆகீஸ் ராஜா தாவீதை பார்த்து பதில் சொல்றாரு. வாசிக்கலாம் 1 சாமுவேல் 29:6. 1 சாமுவேல் 29:6. அப்பொழுது ஆகீஸ் தாவீதை அழைத்து, நீ உத்தமன் என்றும் நீ பாளையத்தில் என்னோட போக்கும் வரத்துமாய் இருக்கிறது என் பார்வைக்கு நல்லது என்றும் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், நீ என்னிடத்தில் வந்து சேர்ந்த நாள் முதல் இன்றைய வரைக்கும் நான் உன்னில் ஒரு பொல்லாப்பும் காணவில்லை. ஆகிலும் பிரபுக்களின் பார்வைக்கு நீ பிரியமானவன் அல்ல. என்ன சொல்றாருன்னா, நீ உத்தமன் என்று நான் என்ன பண்றேன், நான் ஃபீல் பண்றேன். உங்ககிட்ட ஒரு மிஸ்டேக் கண்டுபிடிக்க, நீ என்னதான் வந்து மற்ற நாட்டுக்காரனா இருந்தாலும் இங்க வந்து செட்டில் ஆனதுக்கு அப்புறம் உங்ககிட்ட எந்த பிரச்சனையும் வரல, நான் உன்னை நம்புறேன். இருந்தாலும் நீ என் கூட என்ன பண்ண வேண்டாம், இந்த யுத்தத்துக்கு வர வேண்டாம். ஏன்னா உன்னை யார் நம்ப மாட்டேங்கிறாங்க? பிரபுக்கள் நம்ப மாட்டேங்கிறாங்க. ஏன் அவங்க நம்ப மாட்டேங்கிறாங்கன்னா, என்னதான் இருந்தாலும் யார் தான் இஸ்ரேல் தேசத்தார்னா இஸ்ரேலுக்கு விரோதமா சண்டை போடும்போது திடீர்னு நம்ம பக்கம் திரும்பிட்டாருன்னு என்ன ஆயிடும், யுத்தத்துல தோத்து போயிருவோங்கிற பயத்துல அவங்க என்ன சொல்றாங்கன்னா வேண்டாங்கிறாங்க. தாவீதுடைய பிளான் என்னன்னா, அங்க சண்டை போட போகும்போது இஸ்ரேலுக்கு விரோதமா யுத்தம் மாறிச்சுன்னா என்ன பண்ணிடுவார், இவரும் கண்டிப்பா இஸ்ரேல் சாரமா மாறிடுவாருங்கிறனால இவர் என்ன கேட்கிறாருன்னா, நானும் வரங்கிறார். இவங்க என்ன சொல்றாங்க, அதெல்லாம் வேண்டாம், நீ இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு தாவீது அங்கே இருக்க வச்சுட்டு என்ன பண்றாங்க, சவுல் கிட்ட சண்டைக்கு போறாங்க. இப்ப தேவன் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, தாவீதுக்கு வந்து மனசு இல்ல இத விடுறதுக்கு. இவர் என்ன பண்றாருன்னா, பின்னாடியே போறாரு. முன்னாடி காத் ராஜா ஆகீஸ் போயாச்சு, யார்கிட்ட சண்டை போடுறதுக்கு, சவுல் கிட்ட சண்டை போடுறதுக்கு போயாச்சு. இப்ப தாவீதுக்கு வந்து வீட்டுல இருக்க முடியல. இப்ப என்ன பண்றாரு, அந்த யுத்த காலத்தை நோக்கி போறாரு. இப்ப தேவன் தடை பண்றாரு. ஏன் தடை பண்றாருன்னா, இந்த பெலிஸ்தியர்கள் இப்ப யார கொலை செய்யணும்னா சவுல கொலை செய்யணும். தாவீது கூட இருந்தா என்ன நடக்காது, அது நடக்க விட மாட்டாரு. அதனால என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, கீழ இருந்து என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமலேக்கியரை வர வைக்கிறார். இப்ப வந்து பெலிஸ்தியர்கள் இங்க இருக்காங்க, இங்கதான் வந்து சவுல் இருக்காரு. இப்ப இவங்க சண்டை போடுறதுக்கு மேல போறாங்க. இப்ப சிக்லாக்ல யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாவீது இருக்காரு. இப்ப தாவீது பின்தொடர்ந்து இப்படி போறாரு. அப்படி போகும்போது கீழ இருக்கக்கூடிய அமலேக்கியரை தேவன் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, சிக்லாக் அடிச்சு தாவீதுடைய ஃபேமிலியை பிடிச்சிடுறாரு. தாவீதுடைய ஃபேமிலியை வந்து சரி பிடிச்சி கீழே போகும்போது தாவீது என்ன பண்றாருன்னா, இவங்க ஃபேமிலி காப்பாத்துறதுக்கு மேல போன தாவீது கீழே என்ன பண்றாரு, வந்து அமலேக்கியர்கிட்ட சண்டை போட்டு அவங்களுடைய ஃபேமிலியை மீட்டு எடுக்கிறார். அந்த டைம்ல பெலிஸ்தர்கள் என்ன பண்ணிடுறாங்க பாத்தீங்கன்னா, சவுல் அப்புறம் அவருடைய ராஜகுமாரர்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொலை செஞ்சிடறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். சோ அப்ப தேவனுடைய பிளான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இனிஷியல் பிளானே தாவீது இஸ்ரேல் தேசத்தில் இருக்கக்கூடாது. இருந்தா அந்த யுத்தத்துல தாவீது என்ன ஆக மாட்டாரு, அதாவது சவுல் என்ன ஆக மாட்டாரு, சாக மாட்டார். யோனத்தானும் கொலை செய்யறதுக்கு யார் விட மாட்டா, தாவீது விட மாட்டார். இப்ப தேவன் அவர் என்ன பண்றாரு, அங்க இருந்து பிரிச்சு எடுத்து வந்து பெலிஸ்தியால வச்சு இப்ப இந்த இடத்துல என்ன பண்றாரு, சவுலுக்கு ஒரு மரணத்தை சம்பவிக்க வைக்கிறார். இதுக்கப்புறம் தாவீது போய் என்ன பண்ணிடுறாரு பாத்தீங்கன்னா, ராஜாவாக மாறி இருக்கிறார். சோ அப்ப தாவீது என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இனிஷியலாவே கொஞ்சம் பொறுமையா இருந்து அந்த ஆகீஸ் ராஜா என்ன சொல்றாருன்னு என்ன பண்ணிருக்கலாம் கேட்டிருந்தா, இவ்வளவு தூரம் அவர் என்ன பண்ணிருக்க தேவையில்லை, டிராவல் பண்ணிருக்க தேவையில்லை. முக்கியமா தன்னை ஒரு கீழான ஒரு நிலைமைக்கு காட்டி இருக்கிற அவசியம் யாருக்கு வந்திருக்காரு, தாவீது வந்திருக்காரு. இது முழுக்க காரணம் இதுதான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு வந்த பயம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இது வந்து பழைய ஏற்பாட்டுல ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள். நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, இவங்க தேவனுக்காக நிறைய இடத்துல ரொம்ப தைரியமா நின்று இருக்காங்க. முக்கியமா கோலியாத்துடைய காரியத்தை நீங்க கவனிச்சு பார்க்கும்போது இஸ்ரேல் தேசமே பயப்படுது. ஆனா என்ன சொல்லி போய் நிக்கிறாரு, இந்த புறஜாதி மனுஷன் தேவனுக்கு முன்பாக ஏமாத்திரம் அப்படின்னு போய் நிக்கிறாரு. அப்ப தேவனுக்காக அவர் என்ன பண்ணிருக்காரு, ஸ்ட்ராங்கா நின்ன ஒரு மனுஷனா
ஆனா என்னன்னா ஒரு சூழ்நிலை எல்லாரும் கை விடும்போது அவர் என்ன பண்ணிட்டாரு, பயந்துட்டார். அந்த பயத்துடைய வெளிப்பாடுல என்ன பாத்தீங்கன்னா அவர் காட்டின அந்த தோற்றம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். சோ இப்ப இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். இன்னொரு எக்ஸாம்பிள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு பரிச்சயமானவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேதுரு. பேதுரு வந்து ஒரு பயந்த மனுஷனா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. அவர் எப்படிப்பட்டவர், பயங்கரமான தைரியசாலி, பயங்கரமா கோபம். என்ன பண்ணுவாரு, யாராலும் எடுத்து என்ன பண்ணிடுவாரு, வெட்டிடுவாரு. இப்ப இயேசு கிறிஸ்து மேல யாராவது கை வச்சு என்ன பண்ணிடுவாரு, டக்குன்னு ஒரு வாள் எடுத்து என்ன பண்ணிடுவாரு, காதை வெட்டிடுவார். அந்த மாதிரி ஒரு தைரியமான மனுஷன் தான் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, 3 தடவை மறுதலிச்சு. வாசிக்கலாம் மத்தேயு 26ஆம் அதிகாரம் 70, 72, 74 வசனம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 70, 72, 74 வசனங்கள். அதற்கு அவன், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று எல்லாருக்கும் முன்பாக மறுதலித்தான். அவனோ அந்த மனுஷனை நான் அறியேன் என்று ஆணையிட்டு மறுபடியும் மறுதலித்தான். அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே சேவல் கூவிற்று. எப்படி வந்து தாவீது பயந்தாங்கிற வசனத்தை ஃபர்ஸ்ட் படிச்சுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இப்ப அதே போல இப்ப பேதுருவுடைய சூழ்நிலையை நம்ம படிக்கிறோம். இப்ப எப்படி படிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நைட் டைம்ல இயேசு கிறிஸ்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீயும் அவர் கூட இருந்தது தானேன்னு சொல்லும்போது என்ன பண்றாரு, ஃபர்ஸ்ட் டைம் இல்லையே அப்படிங்கிறார். 2வது தடவை இல்லவே இல்லைங்கிறார். 3வது தடவை என்ன பண்ண ஆரம்பிச்சாரு, சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினாங்க. ஆக்சுவலி சபிக்கிறதுன்னு இயேசு கிறிஸ்துவ சபிக்கல. எப்படி சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரையே அவர் சபிச்சுக்கிறார். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா cursed himself அப்படின்னு இருக்கும். அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா நான் ஏன் தான் இங்க வந்தனும் அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி நம்மளை திட்டிக்குவோம் சில டைம் அந்த சூழ்நிலை. இப்ப அதே மாதிரிதான் பேர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா நான் ஏன் தான் இங்க வந்தேன்னு தெரியல, எல்லாரும் இவரு கூட இருந்தேன்னு சொல்லி என்ன பண்றாங்க, என்ன சொல்றாங்க, இவர் எனக்கு யாருன்னு தெரியாது. அவர் 3 தடவை அவர் என்ன பண்றாரு, அந்த விஷயங்களை ரிப்பீட் பண்றார். ஆனா இந்த விஷயம் இயேசு கிறிஸ்து சொல்லி ஒரு சில மணி நேரத்திலே நடக்குது. ஏன்னா அந்த மேல் வீட்டு அறையில உட்கார்ந்து இருக்கும் போது எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும் போது இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என் நிமித்தம் எல்லாரும் என்ன ஆவீங்க, இடர்கள் அடைவீங்கன்னு சொல்லும்போது ஒரு வாய்ஸ் வருது. என்ன வாய்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேதுருவுடைய வாய்ஸ் தான். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, உங்களது நிமித்தம் எல்லாரும் இடர்கள் அடைந்தாலும் நான் ஒரு காலம் என்ன பண்ண மாட்டேன், இடர்கள் அடைய மாட்டேன் அப்படின்னா அவருடைய களங்கம் இல்லாத மனசு என்ன சொல்லுது பாத்தீங்கன்னா, யார் விட்டுட்டு போனாலும் என்ன பண்ண மாட்டேன், நான் விட்டுட்டு போக மாட்டேன். ஏன்னா என்ன பத்தி எனக்கு என்ன ஆகும் நல்லா தெரியும். அதனால என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஒரு காலம் இடர்கள் அடையும் அப்படின்னா வாய்ப்பே இல்லை. நம்ம சொல்லுவோம் சில டைம் நோ சான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்ன ஏன் அப்படி நோ சான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்கன்னா 100% நமக்கு தெரியும் அதை நம்ம என்ன பண்ண மாட்டோம், செய்ய மாட்டோம் நமக்கு தெரியும். இப்ப அதே ஒரு 100% தெளிவுதான் யார் இருக்கா, பேதுரு இருக்கார். நான் இதை செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்படி இருக்கிறவர் என்ன ஆகிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில மணி நேரத்துல என்ன ஆகிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் யாருமே எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, 3 தடவை சொல்றார். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் இயேசு கிறிஸ்து கூட நின்னார். அதனால தைரியம் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, பேசினார், செஞ்சார். இப்ப இயேசு கிறிஸ்துவைக்கு இந்த நிலைமையா அப்படின்னு வரும்போது இவருக்கு என்ன வந்துருச்சு, பயம் வந்துருச்சு. நம்மளையும் யாருனாலும் என்ன பண்ண முடியாது, காப்பாற்ற முடியாது. இப்ப காப்பாத்தணும் நம்ம தான் நம்மளை காப்பாத்திக்கணும் அப்படின்னா ஒரே சாய்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் யாருமே தெரியாதுன்னு சொல்லணும். இப்ப யோசிச்சு பாத்தீங்கன்னா இப்ப ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, ஒரு சண்டை வருது, நம்ம கூட ஒரு பிரதர் நின்று இருக்காரு, பிரச்சனை அவரை நோக்கி வரும்போது நம்ம என்ன சொல்லிடக்கூடாது, இவர் யாருன்னு எனக்கு தெரியாதுங்க, நீங்களாச்சு அவராச்சு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடக்கூடாது, கடந்து போயிடக்கூடாது. பேதுரு எப்படிதான் கடந்து போயிட்டாரு, எனக்கு இவருக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, அவராச்சு நீங்களாச்சு பாத்துக்கோங்கன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாரு, அந்த இடத்துல இருந்து கடந்து போயிட்டார். ஆனா பேதுரு எப்படிப்பட்டவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப அன்பு வச்சிருந்தார் இயேசு கிறிஸ்து மேல. அதனால எந்த ஒரு விஷயம் பேசினாலும் உடனே பதில் சொல்லுவார். அதே மாதிரி நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா இப்ப இயேசு கிறிஸ்து அரெஸ்ட் பண்ண வராங்க. அரெஸ்ட் பண்ண வரும்போது இயேசு கிறிஸ்து மேல கை போட வராங்கன்னு தெரிஞ்சோன்னே ஃபர்ஸ்ட் ரியாக்ட் பண்ணது யார் தான், பேதுரு தான். பேதுரு என்ன ரியாக்ட் பண்ணாரு, சண்டைக்கு போனாரா, என்ன பண்ணாரு, டக்குன்னு ஒரு வாள் எடுத்து என்ன பண்ணிட்டாரு, காலை வெட்டிட்டார். இப்ப இது வந்து சாதாரண விஷயங்கிற மாதிரி இருக்கும். நீங்க பிராக்டிகலா யோசிச்சு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வீட்டுல ஒருத்தவங்க அரெஸ்ட் பண்ண வராங்க, போலீஸ் வருது. இப்போ அரெஸ்ட் பண்ண வந்தோடனே ரொம்ப கோவம் வந்துருச்சு நமக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சவர் எப்படி நீங்க அரெஸ்ட் பண்ண வரலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், அருவாள் எடுத்து போலீஸோட காலை வெட்டிடுவோம். ஏன் பண்ண மாட்டோம், எவ்வளவு கோபக்காரர் இருந்தாலும் என்ன பண்ண முடியாது, அவங்க மேல கை வைக்க முடியாது. என்ன ஆயிரும், இன்னும் பிரச்சனை பெருசாயிரும். ரொம்ப கெஞ்சி ரிக்வெஸ்ட் பண்ணி என்ன பண்ணுவோம்,
அதை தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஆனா எடுத்து என்ன பண்ண மாட்டாங்க, அந்த போலீஸ் என்ன பண்ண மாட்டாங்க, அட்டாக் பண்ண மாட்டாங்க. ஆனா யார் கை வைக்கிறா, பேதுரு கை வைக்கிறார் அப்படின்னா அவ்வளவு தைரியம் அவருக்கு இருந்துச்சு. ஆனா எது வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து கூட இருக்கிற வரைக்கும். அவர் அவர்கிட்ட இருந்து கடந்து போயிட்டார். அவருடைய நிலைமையை பார்த்தால் இவருக்கு என்ன பயம் இருந்துச்சுன்னா, நம்மளே என்ன பண்ண முடியாது, காப்பாற்ற முடியாது. இப்ப நம்மளை யார்தான் காப்பாற்றணும், நம்ம தான் காப்பாத்திக்கணும். இப்ப நம்ம எப்படி காப்பாத்திக்கிறது நம்ம அப்படின்னா ரொம்ப சிம்பிள். அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. இது எதுதான் சொல்லி கொடுக்குது, அதே போலதான் சொல்லி கொடுக்குது. நீ சொல்லு, அவரை தெரியாதுன்னு நீ தப்பிச்சுக்கலாம். இதுவும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ப்ரீ பிளான்டே கிடையாது. பேதுரு பிளான் பண்ணிட்டு வந்திருப்பாரா, ஒருவேளை இயேசு கிறிஸ்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அவர் நம்மளை பார்க்கும்போது அவர் கூட இருந்தவன்னு சொன்னாங்கன்னா இமிட்ட தெரியாதுன்னு சொல்லியிருப்போம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு வந்திருப்பாரா? இது எதுவுமே பிளான் கிடையாது. அந்த டைம்ல அந்த பயத்துல வரக்கூடிய ரியாக்ஷன்ல இது அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு யாருன்னு தெரியாது. அடிப்படையில் அவங்க எல்லாருமே பயந்தவர்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. பயப்படக்கூடிய சுபாவமே கிடையாது. ஆனா சூழ்நிலை வந்து அவங்களுக்கு சாதகம் இல்லாம போகும்போது, கம்ப்ளீட்டா அவங்களுக்கு சாதகம் இல்லாம போகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பயந்து அவங்களுடைய குணாதிசயமே மாறிடும். அவங்களுடைய ஆக்சுவல் கேரக்டரே தைரியம்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிள் வந்து பிரதர் வந்து ரொம்ப தைரியசாலி, மத்த எந்த விஷயத்தையும் பார்த்து பயப்பட மாட்டாரு அப்படின்னா அவருடைய கேரக்டர் என்ன ஆயிரும், ஜஸ்ட் ஆப்போசிட்டா மாறும். எப்பன்னு பாத்தீங்கன்னா அவருக்கு சாதகம் இல்லாத ஒரு சூழ்நிலை வரும்போது அவர் பயந்தாருன்னா அவருடைய ஐடென்டிட்டியான கேரக்டரே அவர் என்ன பண்ணிடுவாரு, விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு அவர் தள்ளப்படுவார். பேதுருவும் எப்படிதான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான் தள்ளப்பட்டார். இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா பேதுருடைய அந்த துணிச்சல் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அக்கறையில் இருக்காரு, இவங்க படகுல என்ன பண்ணிட்டு இருக்காங்க, வந்துட்டு இருக்காங்க. இப்ப இயேசு கிறிஸ்து கடல்ல நடந்து வர்றாரு, அவர் வாக்கிங் போற மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்காரு, கடல்ல அப்படி நடந்து வந்துட்டு இருக்காரு. இப்ப பார்த்தோன்னே இவங்க எல்லாத்துக்கும் பயம் வந்துருச்சு. ஆவேசம் ஆவேசம்ங்கிறாங்க அப்படின்னா பயம், அதாவது பேய்ங்கிறாங்க. இப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா பேயெல்லாம் இல்ல, நேர்தான் நான் தான் அப்படின்னு சொன்னே டக்குன்னு ஒரு வாய்ஸ் வருது, யாரு, பேதுரு. நீங்க தான் அப்படின்னா நானும் என்ன பண்றேன், நடக்கிறேன். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம வந்து கடல்ல டிராவல் பண்ணிருப்போமான்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். நம்ம கடல் தண்ணியை பார்த்தாலே பயம் வரும். இப்ப கடல்ல நடுக்கடல்ல நைட்டு கடல்ல படகுல போயிட்டு இருக்கோம். இப்ப நம்மளை சுத்தி என்ன இருக்கு, தண்ணி கம்ப்ளீட்டா இருட்டு. இப்ப ஒரு வாய்ஸ் மட்டும் வருது, என்ன பண்ணு, நீ நடந்து வா அப்படின்ட்டு. எவ்வளவு பேருக்கு கடல்ல கால் வைக்கிறது தைரியம் வரும். ஆனா நமக்கு எது தெரியாது, நீச்சல் தெரியாது. இப்ப பேருக்கு நீச்சல் தெரிஞ்சுட்டா உள்ள போய் அவர் என்ன பண்ண மாட்டாரு, பயப்பட மாட்டார். இப்ப மீனவர்கள் நீச்சல் தெரிஞ்சிருக்கும். ஆனா அந்த சூழ்நிலை எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நடக்கணும்னு சொல்லும் போது இவர் என்ன பண்றாரு, தைரியமா தண்ணி மேல கால் வைக்கிறார். நம்ம யோசிச்சு பாருங்க, நம்ம யாருன்னு சொன்னாலும் சரி, இயேசு கிறிஸ்து சொன்னாலும் நீ கால் எடுத்து வைப்பான்னு என்ன பண்ண மாட்டாங்க, வைக்க மாட்டாங்க. நீங்க இயேசு கிறிஸ்துவா இருந்தாலும் நாங்க படகுல என்ன பண்றோம், நாங்க வெயிட் பண்றோம், நீங்க என்ன பண்ணுங்க அந்த படகுல ஏறிக்கோங்கன்னு தான் சொல்லுவோம் போலிய, தைரியமா கடல் மேல என்ன பண்ண மாட்டோம், கால் வைக்க மாட்டோம். இப்ப இவர் என்ன பண்றாரு, கடல் மேல கால் வச்சு நடக்கிறார். நடக்காம போல நடந்திருக்காரு. வாசிக்கலாம் மத்தேயு 14ஆம் அதிகாரம் 28 முதல் 30 வசனம். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 28 முதல் 30 வரை உள்ள வசனங்கள். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். அப்ப இவர் என்ன பண்ணிட்டாரு, நடந்துட்டாரு. எடுத்து கால் வச்சு உள்ளெல்லாம் போல என்ன பண்ணிட்டாரு, நடந்துட்டாரு. அதுக்கப்புறம் தான் என்ன ஆகுது, வாசிக்கலாம். காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டார். நடக்க ஆரம்பிச்சாச்சு. அப்ப காத்து வேகம் அடிச்சு எது, இயேசு கிறிஸ்து மறந்து போய் எது ஞாபகம் வந்துருச்சு, காத்து ஞாபகம் வந்துருச்சு. காத்து ஞாபகம் வந்து என்ன ஆயிடுச்சு, உள்ள போயாச்சு. உள்ள போனே பயம். பயந்து என்ன சொல்றாரு, என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். இயேசு கிறிஸ்து திட்டுறாரு, பயமா இருந்த பேசுறாங்க, என்ன பண்ணிருக்கலாம், உள்ள இருந்தலாம். முழுச நம்பிக்கை இருந்தா நீ என்ன பண்ணலாம், நடந்து வந்துடலாம்னு சொல்லி என்ன பண்றாரு, அற்ப விசுவாசின்னு திட்டுறாரு. ஆனா இந்த மாதிரி ஒரு டிசிஷன், இந்த மாதிரி ஒரு செயல் நார்மலா எல்லாத்துனாலும் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. ஆனா பேதுரு என்ன பண்ணிருக்காரு, தண்ணி இல்ல, இயேசு கிறிஸ்துங்கிறது தண்ணியில் நடந்து யாருதான், பேதுரு தான் நடந்திருக்காரு. ஆனா டக்குனு இயேசு கிறிஸ்து மறந்து எதை பார்த்தாரு, காத்த பார்த்தனே தண்ணிக்குள்ள போயாச்சு. சோ அப்ப என்னுடைய ஐடென்டிட்டி வந்து கண்டிப்பா எது கிடையாதுன்னு பாத்தீங்கன்னா பயங்கர சுபாவம்லாம் கிடையாது. அந்த வாள் எடுத்து வெட்டும் போது சரி,
அநேக நேரங்களில் எப்படி இருந்தாங்க பாத்தீங்கன்னா ரொம்ப தைரியமானவர்களா தான் காட்டிக்கிறாங்க. ஆனா பயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது அது கம்ப்ளீட்டா அவங்களுடைய கேரக்டரே மாறிடுச்சு. வாசிக்கலாம் யோவான் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யோவான் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்பொழுது சீமோன் பேதுரு தன்னிடத்தில் இருந்த பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை வலது காதில் வெட்டினான். அந்த வேலைக்காரனுக்கு மல்குஸ் என்று பெயர். காதை வெட்டிட்டாரு. என்ன பண்றாரு? காதை ஒட்ட வச்சுட்டு ஏன் இவ்வளவு உணர்ச்சி வசப்படுற, என்ன பண்ண அமைதியாரு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவ்வளோ இயேசு மேல அன்பு. அந்த அன்பை வெளிப்படுத்துறதுக்கு என்ன வேணா செய்வார். அந்த மாதிரி ஒரு மனுஷன் இப்ப என்ன பண்றாருன்னா இயேசு கிறிஸ்து யாருன்னே தெரியாது சொல்லி 2-3 மணி நேரத்துல இது என்ன ஆகுது நடக்குது. அப்போ சாதகம் இல்லாத சூழ்நிலையில அவங்க பிரெயின் எப்படி ஒர்க் ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டா மாறிடுச்சு. இதேதான் யாருக்கு? தாவீதுக்கும் சரி பேதுருக்கும் சரி சாதகம் இல்லாத சூழ்நிலை வரும்போது அந்த சூழ்நிலையை பார்த்து பயப்படும் போது இதுக்கு முன்னாடி அவங்களுடைய ஐடென்டிட்டியா இருந்த ஒரு விஷயத்தை என்ன ஆகுது மாத்தி போட்டுச்சு அப்படின்னு நம்ம பாக்குறோம். அதே மாதிரிதான் மீன் பிடிக்க போறார். அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்து கரையில் இருக்காரு. இவங்க போய் மீன் பிடிக்க தேடிட்டு வராங்க. யாருமே எந்த மீனுமே கிடைக்கல. வந்தோடனே இயேசு கிறிஸ்து அவர் வெளிப்படுத்தும் போது எல்லாரும் என்ன பண்ணிடுறாங்க? சரண்டர் ஆயிடுறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா இவர் உயிர்த்தெழுந்து வந்துட்டார் அப்படின்றத புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா பெந்தேகோஸ்தே நாள் வரைக்கும் வெயிட் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாரு? பயங்கரமா ஒர்க் பண்றாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா எல்லாரும் முன்னாடி பிரசங்கம் பண்றார். ஃபைனலா என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தலையில என்ன பண்றாங்க? சிலுவையில் அரைஞ்சு கொலை செய்யக்கூடிய அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கை எப்படிதான் இருந்துச்சு? சாட்சியான ஒரு வாழ்க்கை. அதை பேசுவாங்க. அப்ப இந்த 2 கேரக்டரையும் வந்து ஒரு சூழ்நிலையில அவங்க பயந்து எப்படி கேரக்டர் காட்டினாங்கன்னு தான் பார்த்துக்கலையே, ஒட்டுமொத்த அவங்களுடைய வாழ்க்கை எடுத்து பாத்தீங்க அப்படின்னா தேவனுக்கு பிரியமானவர்கள் தான் 2 பேருமே. தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன் சொன்னவர் தான் யாரு? தாவீது. அதே மாதிரி என் ஆடுகளை மீட்பாயாகன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து கொடுத்தவரே அதான் பேதுரு தான். சோ ஹோலிஸ்டிக்கா நீங்க பாத்தீங்கன்னா 2 கேரக்டருமே ஒரு நல்ல முன்னுதாரணங்கள் தான். ஆனா அப்படி நல்ல முன்னுதாரணங்களுடைய வாழ்க்கையில கூட ஒரு சில சூழ்நிலை என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்களுடைய கேரக்டர் மாறதுக்கான காரணம் அவர்கள் அந்த சூழ்நிலையை பார்த்து பயந்ததுதான். சோ அப்ப இந்த விஷயங்கள் நமக்கு என்ன ஒரு விஷயத்தை கத்துக் கொடுக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சில டைம் நம்மளுடைய கேரக்டர் இதுதான் நம்மளே டிஃபைன் பண்ணி வச்சிருப்போம். நம்மளை பார்த்தும் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? இவர் இப்படிப்பட்டவர்னு சொல்லுவாங்க. அப்போ சாதகம் இல்லாத சூழ்நிலை வரும்போது நம்ம ரொம்ப பயந்துட்டோம் அப்படின்னா தேவன் இருக்காருங்கிறத நம்மளோட இருக்காருங்கிறத மறந்துட்டோம் அப்படின்னா நம்மளும் என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா தேவனுக்கு பிரியமில்லாத உணர்வு சூழ்நிலை என்ன பண்ண ஆரம்பிப்போம்? வெளிப்படுத்த ஆரம்பிப்போம். ஒருவேளை தாவீது மாதிரி நம்மளவே ஒரு இழிவான நிலைமைக்கு நம்மளே கொண்டு போவோம். இல்லைன்னா பேதுரு மாதிரி இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவோம்? அந்த சூழ்நிலையிலிருந்து கடந்து போயிடுவோம். ஆனா 2மே செய்யக்கூடாத விஷயம். ஒண்ணு நம்மளை இழிவாக காட்டுறதும் செய்யக்கூடாத விஷயம். தேவன் அதை விருப்பப்பட மாட்டார். 2வது தேவனுடைய சத்தியத்திற்கும் அதற்குரிய காரியங்கள் இருந்தும் நம்மளை விலகி இதுக்கும் எனக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்றதையும் யார் விரும்ப மாட்டார்? தேவன் விரும்ப மாட்டார். சோ அப்ப 2யுமே எது செய்ய வச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பயம் செய்ய வச்சோம். இப்போ நம்ம தாவீது மாதிரி இருந்தாலும் இப்ப சாத்தான் நம்மளை எப்படி டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாத்தினுடைய சப்போர்ட்டையும் நமக்கு வெளியெடுத்துவோம். தனியா நிக்க வைப்பான். அப்படி நிக்க வைக்கும் போது நம்மளும் என்ன பண்ற வாய்ப்பு இருக்குன்னு பாத்தீங்கன்னா தாவீது மாதிரி தேவனை மறந்து சூழ்நிலையை பார்த்து என்ன பண்ணிடுவோம்? சில தவறுகளுக்குள்ள நம்ம கடந்து போயிடும். அதே போலதான் பேதுரு. நம்ம எவ்வளவுதான் தேவனுக்காக பக்தி வைராக்கியமாக இருக்கணும்னு நம்ம சொல்லும் போது கூட நம்ம நம்பி இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு ஒரு மோசமான சூழ்நிலை வரும்போது அவர்களே நிக்க முடியல, நம்மளால நிக்க முடியாதுன்னு சொல்லி நம்மளே ஒரு டிசிஷன் எடுத்து நம்ம அந்த விஷயத்துக்கு நம்மளை விலக்கி நின்னோம்னா கூட என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவனுக்கு பிரியமில்லாதவர்களாக போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க உலகத்திலே கவனிச்சு பாத்தீங்கன்னா உலகத்துல எல்லா மனுஷனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு மினிமம் பயம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவனுடைய ஜீவனுக்கு உண்டான பயம். அவனுடைய ஜீவனுக்கு உண்டான பயம். இப்ப நீங்க பயத்தை எப்படி ஃப்ரேம் பண்ணீங்கன்னாலும் ஃபைனலா எண்ட் எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா ஜீவன் போயிருமோங்கிற பயம் தான் அதிகமா இருக்கும். நம்முடைய ஜீவன் என்ன ஆயிடும் போயிருங்கிற பயத்துலதான் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து செய்யக்கூடியவர்களாக இருக்கும் அப்படின்னு நம்ம வாசிக்கலாம். இந்த வசனம் 2வது வாசிக்கலாம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். ரொம்ப என்ன சொல்றதுன்னா டெப்தான வசனம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த உலகத்தினுடைய
ஒரு காரியத்தை ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டார். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். அப்படின்னா நம்ம ஜீவனோட இருக்கிற எல்லா காலமுமே நமக்கு என்ன பயம் இருக்கும்? மரண பயம் இருக்கும். இன்னைக்கு இருக்கும், 50 வயசு ஆனாலும் இருக்கும், 70 வயசு ஆனாலும் இருக்கும். ஆனா இந்த பயம் என்ன பண்ணிட்டே தான் இருக்கும், இருந்துட்டே இருக்கும். அதான் எப்படி சொல்றாருன்னா, உயிரோடு இருக்கிற எல்லா காலமும் உங்களுக்கு என்ன பயம் இருந்தே இருக்கும்? மரண பயம் இருந்துட்டே இருக்கும். அப்ப எல்லா மனுஷனுக்குமே எந்த பயம் இருந்துட்டே இருக்கும் பாத்தீங்கன்னா, மரண பயம். ஒரு ஜீவன் போயிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் அவனுக்கு நல்ல ஒரு என்ன சொல்லுவோம், ஒரு மெச்சூர்டான வயசு வந்ததுல இருந்து அவனுக்கு என்ன புரிய ஆரம்பிச்சு பாத்தீங்கன்னா, மரணம்னா என்னன்னு புரிஞ்சிடும். தன்னுடைய ஜீவன் எந்தெந்த வகையில போறதுக்கான வாய்ப்புகள் இருந்து தெரிஞ்சிடும். அதனால அவனுடைய ஜீவ காலம் எல்லாமே எதற்கு அஞ்சிட்டே இருப்பான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மரணத்துக்கு. இப்போ ஒரு வியாதி வந்துருச்சுன்னா நமக்கு என்ன பயம் வந்துடும்? நம்ம ஆயுசு குறைஞ்சிரும், நம்ம சீக்கிரம் என்ன ஆயிடுவோம், இறந்து போயிடுவோம். இல்ல ஒரு வேகமா ஒரு வெஹிக்கிள்ல போயிட்டு இருக்கோம், யாராவது ரொம்ப முட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா அடுத்து எந்த பயம் தான்? நம்மளுடைய ஜீவன் போயிடுமோ. எல்லா வகையிலுமே மனுஷனுக்கு இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை பயம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜீவன் போயிடும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரே வாழ்க்கை தான். இதை விட்டா நமக்கு என்ன இல்ல, வேற வாழ்க்கை இல்லைங்கிறதுனால இந்த தற்கால வாழ்க்கையில தன்னுடைய ஜீவனை காப்பாத்திக்கிறதுக்கு அவ்வளவு பயப்படக்கூடியவராக யார் இருக்கா? மனுஷன் இருக்கா. இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா, அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்குறதுக்கு இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிருக்காரு, ஈடுபடி கொடுத்திருக்காரு. அதான் வசனம் எப்படி சொல்றதுன்னா, அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலையாக்கும்படிக்கு அப்படியானார். இயேசு கிறிஸ்து ஈடுபடுத்துவதே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன ஒரு விஷயத்தை ஊர்ஜிதப்படுத்துறதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க மரிச்சாலும் உங்களுக்கு என்ன இருக்கு, இன்னொரு வாழ்க்கை இருக்கு. திருப்பி என்ன பண்ண போறவங்க எல்லாத்துக்கும் ஜீவன் கொடுத்து உயிர் தெழுப்ப போறங்கிற நம்பிக்கையை ஊட்டுவதற்காக அவர் என்ன பண்ணியிருக்காரு, விஷயத்த செஞ்சிருக்காரு. அப்படின்னா உலகத்துல இருக்கக்கூடிய அந்த மரண பயம் யாருக்கு இருக்கக்கூடாது, நமக்கு இருக்கக்கூடாது. அவன் மரண பயம் வரும்போதுதான் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, நம்ம நிறைய தவறுகள் செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஜீவன் மேலேயே நமக்கு பயம் இல்லை, இந்த ஜீவன் போனாலும் கவலை இல்லை அப்படின்ற ஒரு நிலைமை வரும்போது நம்ம என்ன விஷயங்கள் தப்பிச்சிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி பயத்தினால் நம்ம செய்யக்கூடிய தவறுகள் நம்மளால என்ன பண்ண முடியும், தப்பிச்சுக்க முடியும். எதை குறைச்சு மதிப்பிடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ஜீவனை குறித்ததான கவலைய என்ன குறைச்சு மதிப்பிடணும். அதனால என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில பேர் நல்லா இருந்திருப்பாங்க, ஒரு கேன்சர் மாதிரி ஒரு வியாதி வந்துடும், அதுக்கப்புறம் அவங்களுடைய பேச்சு எல்லாமே எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா பயங்கரமா வித்தியாசப்படும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு என்ன டிசைட் ஆயிடுச்சு, மரணம் டிசைட் ஆயிடுச்சு. அது வரைக்கும் டிசிப்ளினா இருந்தாலும் மோசமா பேசுவான். அவங்களுடைய ரியாக்ஷன்ஸ் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பயங்கரமா ஆடாகும், பயங்கரமா எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு என்ன முடிவாயிருச்சு, ஜீவன் போகுது. அந்த மாதிரி கேரக்டர் விட்டுக்கூடிய சூழ்நிலையில எப்ப டிஃபைன் ஆகும்னு பாத்தீங்கன்னா, ஒரு மரணம் அவங்களுக்கு நிச்சயிக்கப்படும் போது அவங்க அந்த மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜீவன் போயிடுச்சு அப்படின்னா வேற வாழ்க்கை இல்லை அப்படிங்கிறது தான் அவங்களுடைய மனநிலைமை. சத்தியத்துக்குள்ள வரும்போது நம்ம ஒரு விஷயத்த நல்லா தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம். தற்கால வாழ்க்கை அப்படிங்கிறது ஒண்ணும் இல்ல, அவருடைய ராஜ்யத்துலதான் நமக்கு இருக்கு, நித்தியமான ஒரு வாழ்க்கை இருக்கு. அப்ப தற்கால வாழ்க்கையை நம்ம ரொம்ப கவனிக்கும் போது என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா, இந்த வாழ்க்கைக்குரிய விஷயங்களை ஹோல்ட் பண்றப்போ பெற்றுக் கொள்றதுக்கு நம்ம முயற்சிக்கும் போதுதான் நிறைய தவறுகளும் தேவனுக்கு பிரியமில்லாத குணலட்சணங்களையும் நம்ம என்ன பண்றோம், வெளிப்படுத்தக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். நம்முடைய தற்கால இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை நம்ம எந்த அளவுக்கு குறைச்சு மதிப்பிடணுமோ அந்த அளவுக்கு நமக்குள்ள என்ன இருக்காதுன்னு பாத்தீங்கன்னா, பயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்காது. அதான் பேதுரு, அதாவது அப்போஸ்தலன் பவுல் சொல்றார். வாசிக்கலாம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஒரே விஷயம் தான், எந்த சூழ்நிலை வந்தாலும் தேவன் என் கூட இருக்கார். நான் என்ன பண்ணுவேன், அவர் கூட இருக்கும்போது, கிறிஸ்து என் கூட இருக்கும்போது எல்லா விஷயத்தையும் நான் செய்யறதுக்கு என்ன பண்றேன், ரெடியா இருக்கேன். எனக்கு தேவன் என்ன பண்ணுவார், பலன் கொடுப்பார். ஒரு வேலை சாதகம் இல்லாத சூழ்நிலை வரும்போது நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணவே கூடாது. அதான் மெயின் கண்டிஷனே. நம்ம சில டைம் சாதகம் இல்லாத சூழ்நிலை வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், பயங்கர இன்டெலிஜென்டா யூஸ் பண்ணுவோம், யோசிப்போம். யார் மாதிரி, தாவீது மாதிரி. ஆனா இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மள கீழான நிலைமைக்கு கொண்டு போயிடும். வாசிக்கலாம். 34ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம். 34ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம்.
உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். நீ நாக்கு என்ன பண்ணிக்கோ, கேர்ஃபுல்லா வச்சுக்கோ. பயம் வரும்போது நீ என்ன பண்ணிடுவ அப்படின்னு பாத்தீங்கன்னா மாத்தி பேசிடுற. இப்ப பேதுரு என்ன பண்ணாரு, மாத்தி பேசிட்டார், எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டார், பேசிட்டார். பயம் வரும்போது எதை ரொம்ப கவனமா கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய நாவு அப்படின்னு வாசிக்கலாம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து. என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இதயத்தோடு கர்த்தரில் என்ன பண்ண நம்பிக்கையா இரு. எவ்வளவு பெரிய மோசமான சூழ்நிலை வந்தாலும் அமைதியா அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவன் பேர்ல நம்பிக்கையா என்ன பண்ணலாம் இருக்கலாம். நம்ம நம்ம அந்த சூழ்நிலையை எதிர்கொள்றதுக்கு நம்மளுடைய புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா அது எப்படி இருக்காது, தேவனுக்கு பிரியமா இருக்காது. அந்த இடத்துல நிதானமா தேவன் பேர்ல நம்பிக்கையா அந்த இடத்துல அமைதியா இருக்கிறது என்ன பண்ண முடியும், அந்த விஷயத்தை நம்மளால ஃபேஸ் பண்ண முடியும். அதனால எப்பவுமே நம்ம ஒரே சாய்ஸ் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணவே கூடாது. ரெண்டு பேருமே அந்த சூழ்நிலையில எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணாங்க. தாவீதும் சரி பேதுரும் சரி அந்த சூழ்நிலையை எதிர்கொள்றதுக்கு ரெடியாவே இல்லை. என்ன பண்ணாங்க, எஸ்கேப் ஆகணும் அப்படிங்கறது அவங்களுடைய சாய்ஸா இருந்துச்சு. தாவீதோடதும் சரி பேதுரோடதும் சரி அந்த இடத்துல என்ன பண்ணுவோம், எஸ்கேப் ஆகணும். இப்ப ஒண்ணும் இல்ல, பேதுரு ஆமா தெரியும், சிம்பிள் வேர்ட், ஆமா தெரியும். தாவீது ஆமா நான் தான் தாவீது. ரெண்டு பேருமே சிம்பிள் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணி இருந்திருக்கலாம், சொல்லி இருந்திருக்கலாம். இப்ப நம்மகிட்ட ஏதாவது கேட்டா ஆமா இருக்கு, ஆமா நான் பார்த்தேன், ஆமா நான் சொன்னேன், ஆமா நான் செஞ்சேன், ஆமா நான் பார்க்கல. இதெல்லாம் என்னதுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் ஸ்டேட்மெண்ட். ஆனா நம்ம அந்த சிம்பிள் ஸ்டேட்மெண்ட் என்னைக்குமே சொல்றதுக்கு முயற்சியே பண்ண மாட்டோம். என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா ஒரு கதை சொல்லுவோம், அது அப்படி இருந்துச்சு இப்படி வந்துச்சு, கேட்ட கேள்வி பாதியா பார்க்கலையா அவ்வளவுதான் இருக்கும். ஆனா என்ன பண்ண மாட்டோம், பார்த்தோம் பார்க்கல சொல்ல மாட்டோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சொன்னா பாதிப்பு ஒரு பயம். அதனால என்ன பண்ண மாட்டோம், அந்த ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான ஆன்சரை சொல்லவே மாட்டோம். என்ன பண்ணிட்டே இருப்போம், சுத்தி சுத்தி வந்துட்டே இருக்கும். கேட்கறவங்களுக்கு புரிஞ்சிடும் இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, சமாளிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சில டைம்ல நம்மளுடைய ஒரிஜினலா இருக்கக்கூடிய விஷயத்த சொன்னா ஆபத்து வரும்னு தெரிஞ்சாலும் கவலைப்படாம ஆமா இதுதான் அப்படின்னு சொல்லி எப்ப சிம்பிள் ஸ்டேட்மெண்ட்ல சொல்ல ஆரம்பிக்கிறோமோ அப்பவே என்ன பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சூழ்நிலையை எதிர்கொள்ள ஆரம்பிச்சிருவோம். அதனால வரக்கூடிய விளைவுகள் என்னென்ன இருக்கலாம், கண்டிப்பா தேவனுக்கு விரோதமான எந்த கேரக்டரும் நம்ம என்ன பண்ண மாட்டோம், செய்ய மாட்டோம். அப்போ சூழ்நிலையை ஃபேஸ் பண்ணதான் ட்ரை பண்ண முடியும், எஸ்கேப் ஆகணும்னு ட்ரை பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தாவீது மாதிரியோ பேதுரு மாதிரி என்ன பண்ணிடுவோம், நம்ம நம்மளுடைய கேரக்டர் வித்தியாசப்படுத்திட்டு நம்மள ஒன்னா நம்ம கீழான நிலைமைக்கு கொண்டு போயிடும். இல்ல தேவனுக்கு விரோதமான காரியங்கள் நம்ம என்ன பண்ணிடுவோம், நம்ம செஞ்சு வாசிக்கலாம். 1 பேதுரு 10ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் பிராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோட கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குவார். இது ஹைலைட் பண்ண வேண்டிய விஷயம் பாத்தீங்கன்னா தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இப்ப இந்த வசன பகுதியிலே எது வித்தியாசமான வார்த்தை அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இதை எடுத்து நீங்க வசனம் படிச்சீங்கன்னாலும் வசனம் கரெக்டா இருக்கும். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை எல்லாமே வேறு சோதனைகளுக்கு நேரிடவில்லை. உங்கள் பிராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்க சோதனையை கூட அதற்கு தப்பிக்கொள்ள போகையும் உண்டாக்குகிறார் அப்படின்றதும் புரியும். எதுக்கு நடுவில் இது இன்சர்ட் பண்றாரு நீங்க நம்ப மாட்டீங்க. இப்ப ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்லுவோம், எனக்கு தான் இவ்வளவு பெரிய சோதனை, என்னால தாங்க முடியல, தேவன் என்னுடைய பலத்திற்கு மீறி என்ன சோதிக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, உனக்கு இந்த சோதனை வந்திருக்குன்னா உனக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கிறதுனாலதான் அந்த சோதனை வந்திருக்கு. இது சொல்றது தேவன் தான். தேவன் எப்படிப்பட்டவர், உண்மை உள்ளவர். தேவனுக்கு என்ன பண்ண வேண்டியதா இருக்கு, சொல்ல வேண்டியதா இருக்கு. அவர் உண்மை உள்ளவர்ப்பா, அவர் சொன்ன என்ன ஆகும், நடக்கும். அதான் இந்த இடத்துல எப்படி சொல்றாருன்னா தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நீங்க ஃபர்ஸ்ட் தேவன் உண்மையானவர் நீங்க என்ன பண்ணுங்க, நம்ம அவர் சொல்லியிருக்காருன்னா இது உண்மைதான். அப்படின்னா உங்களுக்கு ஒரு சோதனை வருது அப்படின்னா உங்களால என்ன பண்ண முடியும், ஃபேஸ் பண்ண முடியும், தாங்கிக்க முடியும்.
நீங்களா அது டிசைட் பண்ணி என்னால தாங்க முடியாதுன்னு ஒரு கண்டிஷனுக்குள்ள போய் தாவீது மாதிரியும் பேதுரு மாதிரி என்ன பண்ணிடுவோம், ரியாக்ட் பண்ணிடுவோம். அப்ப ரொம்ப சிம்பிள். நம்ம வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அது வித்தின் நம்மளோட கெப்பாசிட்டி தான். இது தேவனே சொல்லிட்டார், தேவன் உண்மையிலவர், அவர் பொய் சொல்ல மாட்டார். அப்ப வரக்கூடிய சூழ்நிலைய கண்டிப்பா என்னால ஃபேஸ் பண்ண முடியும். தைரியமா அந்த சூழ்நிலை என்ன பண்ண வேண்டியதுதான், எதிர்கொள்ள வேண்டியதுதான். இது வந்து தப்பு பண்ணிட்டு செய்யக்கூடிய விஷயத்த நான் பேசவே இல்லை. அதுக்கு இதுக்கும் சம்பந்தமே இல்லை. பேதுரு தப்பு பண்ணவும் இல்லை, தாவீது தப்பு பண்ணவும் இல்லை. நார்மலா அவங்க இருக்கும்போது அச்சுறுத்தலான ஒரு சூழ்நிலை வரும்போது காட்டின கேரக்டர் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். தப்பு பண்ணா அது வேற, அது கண்டிப்பா வரும், அது வேற மாதிரி நடக்கும். இந்த இடத்துல நம்ம தவறே செய்யாத போது ஒரு சூழ்நிலை நமக்கு சாதகம் எல்லாம் வரும்போது அதை எப்படி ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தைரியமா என்ன பண்ணுவோம், அதை ஃபேஸ் பண்ணுவோம். தேவன் உண்மையுள்ளவர், அது நம்மளுடைய கெப்பாசிட்டி தான் இருக்கு. கண்டிப்பா நம்மளால என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். வாசிக்கலாம் 34ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம் 19ஆம் வசனம். 34ஆம் சங்கீதம் 18 மற்றும் 19ஆம் வசனங்கள். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். தேவன் எப்பவுமே நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது என்ன பாத்தீங்கன்னா, எந்த சூழ்நிலை வந்தாலும் யாரை சார்ந்து தேவன் விருப்பப்படுவார்னா எப்பவுமே அவரை சார்ந்து விருப்பப்படுவார். எப்பவுமே தேவனுடைய பிரதானமான ஒரு எதிர்பார்ப்பு நம்ம கிட்ட என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அது வாழ்வா இருந்தாலும் சரி சாவா இருந்தாலும் சரி, எப்பவுமே யாரை சார்ந்து நினைப்பாரு, தேவனை சார்ந்து நினைப்பார். அதனாலதான் நிறைய சூழ்நிலைகள் நமக்கு கொடுப்பாரு. சூழ்நிலை என்ன கற்றுக் கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சில டைம் நம்ம தேவனை சார்ந்து இருக்கிறோமா இந்த சுய புத்தியின் மேல சாயிரமா அப்படிங்கிறது என்ன பண்ணுவோம், அந்த சூழ்நிலை கற்றுக் கொடுக்கும். இப்ப பேதுருக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கு, தாவீதுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப நமக்கு என்ன பண்ணுவோம், நிறைய சூழ்நிலைகள் கொடுக்கப்படும். ஒரே விஷயம் மட்டும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தேவனை சார்ந்து நிக்கிறோமா அப்படிங்கறத தேவன் என்ன பண்ணுவார், கண்டிப்பா பாப்பார். சோ அப்ப எல்லா சூழ்நிலையும் வரும். யார் தேவன் சார்பா இருக்காங்களோ தேவன் கண்டிப்பா என்ன பண்ணுவாரு, அவர்களுக்கு துணை நிற்பார். அதான் சொல்றார், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும், கர்த்தர் அவை எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். சோ அப்ப யார் கூட நிற்பா, தேவன். நம்ம ஓடணும்னா எப்படி அவர் கூட நிக்க முடியும், நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ஸ்டெடியா நிக்கணும். அப்ப நின்னா யார் கூட நிற்பாரு, தேவன் நம்ம கூட இருந்து துன்பங்களான என்ன ஆகும், நிறைய எல்லா விஷயத்தையும் அவர் காப்பாற்றுவார். வாசிக்கலாம் 86ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். 86ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறீர். சோ அவர் நம்ம தேவனை பார்த்து கூடக்கூடிய ஒரு தன்மை நம்ம கிட்ட இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அவர் என்ன பண்ணுவார், நமக்கு பதில் சொல்லக்கூடியவரா இருப்பார். அப்ப எல்லா சூழ்நிலையும் யாரை மாத்திரம் தான் நம்ம நோக்கி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவனை மட்டும்தான் நோக்கி இருக்கணும், தேவனை மட்டும்தான் சார்ந்து இருக்கணும். வாசிக்கலாம் 34ஆம் சங்கீதம் 22ஆம் வசனம். 34ஆம் சங்கீதம் 22ஆம் வசனம். கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்கிறார், அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. சோ ஃபைனலா தற்காலத்துல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரலாம், ஆனா நிச்சயமான ஒரு ஈவான ஒரு பரீட்சையோ எந்த ஒரு விஷயமும் என்ன ஆகாது, தேவனை நம்பி இருக்கிறவங்களுக்கு வராது. அதை அவர் என்ன பண்ணுவாரு, அந்த அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு ஒரு கூட நிற்பார் அப்படின்னு நம்ம பார்க்கணும். சோ அப்ப நம்ம பார்த்த இரண்டு கேரக்டருமே தேவனுக்கு தேவனுடைய பார்வையில ஒரு நல்ல கேரக்டர் காட்டினவங்க தான் லைஃப் ஃபுல்லாவே. அதுல ஒரு சூழ்நிலையை நம்ம கவனிச்சோம். அதே போலதான் நம்மளும் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில ஓடிட்டு இருக்கும் போது பந்தய பொருளை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக நம்ம ஸ்டெடியா ஓடும்போது கூட ஒரு சில சமயங்கள் நம்ம கீழே விழுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி விழுந்தாலும் திருப்பி எந்திரிச்சு நம்ம என்ன பண்ண வேண்டியதா இருக்கும், ஓடக்கூடியவர்களா இருக்கும். அப்ப இந்த மாதிரி லெசன்ஸ்ல நமக்கு என்ன கத்துக் கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில டைம் நம்ம விழுந்ததா கத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது, இதை பார்த்தே நம்ம என்ன பண்ணிக்கலாம், கத்துக்கலாம். இப்ப இவங்க விழுந்த சூழ்நிலையை நம்ம பார்த்து என்ன பண்ணிக்கலாம், இப்ப கத்துக்கிட்டோம். அப்ப பயத்தினால் நம்ம பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலைக்கு நம்ம என்ன பண்ணிடலாம், கடந்து போயிடலாம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். நமக்கு இருக்க வேண்டிய ஒரே ஒரு பயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவ பயம். அந்த தேவ பயத்தை கூட இன்னும் எப்படி சரியா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவனுக்கு விரோதமாக வரக்கூடிய எல்லா விஷயத்தையும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தேவன் சார்பா நம்ம நின்று பேசுறோம். இதை வந்து எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பயபக்தி. பயப்படுறது அப்படின்னா தேவன் வந்து நம்மளை தண்டிச்சுவாருங்கிறதுக்காக செய்யாம இருக்கிறது கிடையாது. தேவன் பேரை நம்ம வைக்கக்கூடிய அன்பு நிமித்தமா நம்ம என்ன பண்றோம், அந்த விஷயத்தை நம்ம செய்யாம இருக்கோம், பயப்படுறோம். அதுக்கு பேர் என்ன பாத்தீங்கன்னா பயபக்தி. அப்ப தேவன் வந்து நம்மளை வந்து குச்சி எடுத்து மிரட்டிட்டு இருக்கிறது இல்லை. அவர் என்ன நம்ம கிட்ட இருந்து விருப்பப்படுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் மேல நம்ம எப்படி இருக்கணும்,
பயபக்தி உள்ளவர்களாக நம்ம இருந்துதான் அந்த ஒரு விஷயத்த நம்ம செய்ய வேண்டியவர்களாக இருக்கும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நீங்க என்டையரான கவனிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம பயம் அப்படிங்கிற கேரக்டர் தேவையில்லை. ஒரே விஷயம் தான் தேவன் கிட்ட இருந்து இருக்கணும். பயபக்தியோட இருந்தோம் அப்படின்னா இந்த பயம் கூட என்ன ஆகாது, நம்ம கிட்ட வராது. எப்படி தாவீது வந்து இருதயத்துக்கு ஏற்ற மனுஷனாக இருந்தாரோ, பேதுரு வந்து எப்படி வந்து ஒரு முக்கியமான ஒரு அப்போஸ்தலனாக அவருடைய வேலையை செஞ்சாரோ, அதே போல நம்மளும் என்ன பண்ணலாம், இந்த பூமியில அவருக்கு ஒரு முக்கியமான ஒரு கருவியாக இந்த பூமியில் நம்ம செயல்பட முடியும். இந்த கடைசி வாசிக்கலாம் அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். தேவன் வந்து தாவீது இந்த மாதிரி பண்ணிட்டாருன்னு சொல்லி அதை ஞாபகம் வச்சுக்கவே இல்லை. ஃபைனலா என்ன முடிக்கிறாரு, இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன். அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம விளைவுக்கூடிய விஷயத்த என்ன பண்ண போறது, ஞாபகம் வச்சு பேச போறதே இல்லை. கடைசியை எப்படி முடிக்க போறதுங்கிறது என்ன ஆகும், தேவனுடைய பார்வையில் இருக்கும். அப்படிதான் தேவன் என்ன பண்ண போறாரு, நம்மள பார்க்க போறாரு. நம்ம ஓட்டத்தை முடிக்கும் போது இந்த எல்லா விஷயத்தையும் கிராஸ் பண்ணி முடிச்சோம் அப்படின்னா நம்மளே எப்படிதான் சொல்லுவார், அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்கள் சொல்லி அவருடைய குமாரனுக்கு என்ன ஸ்தானத்தை கொடுத்தாரோ அதே ஒரு ஸ்தானத்தை என்ன பண்ண போறார், நமக்கும் கொடுத்திருக்கார். நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இப்படிப்பட்ட குணாதிசயம் நம்ம கத்துக்கிட்டு தேவனுக்கு பிரியமாக நம்ம மாறி அவருடைய ராஜ்யத்தில் சென்று சேர தேவன் தாமே கிருபை செய்வாராக.